सोहो सुकालुप्तत्वात् अत्वसन्तस्य इति दीर्घः न विकत् शब्दः इत्यर्थः। अत्वसन्तस्य इति सूत्रम् अत्वन्तम् असन्तम् वेदस्य शब्दः विद्यते असन्तः तत्र सुप्रत्यये परे तस्य किं भवति दीर्घः भवति अतः वेदार्थं भवति वेदा सकारपूर्वं विसर्जन वेदाः भवति இப்போ பிரகிருதம் நேத்தி நாம பார்த்தோம் இக்கஸ்ன்னு இக்கஸ்னா இக்குன்ற ஒரு இக்குன்றதே இக்கு பிரத்யாகாரத்தை பிராதிபதிகமாக நாம வச்சுருக்கோம் அந்த நாம இல்லையா इक प्रत्याहारः तदनन्तरं नस् प्रत्ययः इकस्न அந்த இக்கஸ்ய பிராதிபதிகமாக வச்சிருந்தார் பாணி இந்த சூத்திரத்துல இக்கஸ்ய பிராதிபதிகம் அதுக்கு பின்னாடி சூ வந்துருக்கு இந்த சூ பின்னாடி இருக்கும்போது இந்த சூவுக்கு நமக்கு கல்யாபியோ தீர்காத்து சுத்திஸ்ய பிரத்தம் பாலு அப்படின்னு சகாரத்தில் லோகம் வந்தோம்னா இப்ப இதானி இகஸ் இது அவசிஷ்யத்தை இகஸ் இது அவசிஷ்யத்தை புரியுது மருத் சப்தம் மாதிரிதான் அதே மாதிரிதான் மருத்தோ இல்ல அலங்க சப்தத்துக்கு உதாரணம் சொன்னா இகஸ் ததானியும் சகாரத்துக்கு இந்த சகாரம் எங்க இருக்க சகாரம்னா நஸ் விபக்தி பிரத்யத்துடைய சகாரம் விபக்தி பிரத்யம் இப்ப வந்து பிராதிபதிக கோஷ்டியில சேர்ந்துருக்குது சகாரத்துக்கு ருத்வ விசர்க்கம் இகஹா இது பவதி அப்போ ஒரு பிரश्नम வேதாஹ இத்யத்ர வேதஸ் இத்யத்ர तत्र धकारोत्र अकारस्य अत्यसन्तस्य सूत्रेण दीर्घः तद्वत् इकस् इत्यत्रापि ककारोत्र अकारस्य दीर्घं वर्णने அப்படி ஏன் வரல அப்படின்னு கேட்டார் சோஹோ லுகாலுப்தத்வாத் அத்வசந்தஸ்ய தீர்ఘஹான அந்த இதுக்கு வந்து என்னன்னா இது வந்து இந்த சூக்கு வந்து லுக்குன்னு ஒண்ணு லோபத்தை நாம 4 விதமா பிரிக்கிறோம் லோகம்னா அதர்சனம் அதர்சனத்தை பாணினி சாஸ்திரத்தை 4ஆ பிரிக்கிறான் ஒண்ணு வந்து ஜெனரலா வந்து அதர்சனம் லோபம்னா சாதாரணமா லோபமாகிறது இன்னொன்னு பிரத்யயஸ்ய லுக்கு ஸ்லு லுபஹ லுக்குன்னு ஒண்ணு லுப்புன்னு ஒண்ணு ஸ்லூன்னு ஒண்ணு இந்த 3 வச்சுட்டார் 3 பதங்கள் அதாவது ஒரு பிரத்தியம் லோபத்தை அடையணும்னு பாணினி ஆசைப்பட்டார்னா அப்ப என்ன பண்ணார்னா லோபஹான்னு சொல்ல மாட்டார் ஒண்ணு லுக்குன்னு சொல்லுவார் அல்லது லுப்புன்னுவார் அல்லது ஸ்லூன்னுவார் பிரத்யஸ்ய லுக்கு ஸ்லூ லுபஹ இப்ப இந்த 3 இல்லாம பிரத்ய விஷயத்துல இந்த 3 விதமா சொல்லுவார் இந்த 3 இல்லாம சாதாரணமாக ஜெனரலாக தஸ்ய லோபஹ அப்படின்ற லோபமும் உண்டு இப்ப பாணினி சாஸ்திரத்துல அதர்சனம் அப்படின்றது 4 விதமாக இருக்கு அதாவது அதர்சனம்ன்றது ஒன்னா இருந்தாலும் கூட அது சொல்லக்கூடிய சப்தங்கள் 4 இருக்கு லுக்குன்னு சொல்லி அதர்சனத்தை விதிக்கிறது லுக்குன்னு சொல்றது ஸ்லூ சொல்றது லோபஹா சொல்றது 4 பிரகாரம் வச்சிருக்கார் பாணினி இந்த லுக்கு ஸ்லூ லுப்பு பிரத்ய விஷயம் மட்டும் பிரத்யத்துல மட்டும்தான் வரும் பாக்கி விஷயத்துல வராது இப்ப அடுத்த விஷயம் பிரத்ய லோபே பிரத்ய லட்சணம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இதெல்லாம் வந்து வேற பிரகாரத்துல இருக்கிறது பிரத்தியம் லோபத்தை அடைஞ்சாலும் கூட இந்த பிரத்தியத்தை நிமித்தமா வச்சுட்டு வரக்கூடிய காரியங்கள் வரும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டார் பிரத்ய லோபே பிரத்ய லட்சணம் அப்படின்னு ஒரு சூத்திரம் பிரத்ய லோபே சத்தியபி பிரத்ய லட்சணம் லட்சணம்னா பிரத்தியத்தை நிமித்தமா வச்சுன்னு வரக்கூடிய வேலையெல்லாம் நடக்கும் இல்லையா கருவேப்பிலைய போட்டுட்டு எடுத்தாலும் கூட அதனுடைய வாசனை உள்ளபடுகிறது இல்லையா அதே மாதிரி பிரத்தியே லுப்தேபி ததாசிரிதம் காரியம் பவதினர் உதாரணம் நம்ம மருத்து எடுத்துக்கலாமே இப்ப மருத்து சுபந்தமா இல்லையா ஆனா சுப்பு அங்க இல்லையே பரத்து சுப்பு தத்திரனா ஸ்ரூயத்தை அங்க என்ன பிரத்திய லோபே பிரத்திய லட்சணம் பிரத்தியம் லோபத்தை அடைஞ்சாலும் கூட அது பிரத்தியம் இருக்கிறதாக வச்சுட்டு பிரத்யாந்தம்னு மருத்தை நம்ம ஆசிரியணும் அது மாதிரி பிரத்திய லோபே பிரத்திய லட்சணம் இங்க பிரகிருதத்துல வந்து இக்கஸுக்கு பின்னாடி சூ இருக்கு அல்யாபியோ தீர்கா சுகிஸ்ய பிரத்தம் ஹலு அப்படின்னு அந்த சூக்கு லோகம் வந்து அப்ப அந்த சூ இருக்கிறதுன்னு வச்சுண்டு அந்த வேத இக்கஸ்ல இருக்கக்கூடிய ககாரத்தோட அகாரத்துக்கு தீர்க்கம் பண்ணலாமான்னு பிரத்தியலோபே பிரத்திய லட்சணம்னு இருக்கிறதாக வச்சுட்டு பண்ணலாமா அப்படின்னு ஏன்னா சூப்பிரத்தியம் பின்னாடி இருக்கும்போதுதான் அந்த வந்து அக்ஷனுடைய அகாரத்துக்கு தீர்க்கம் எப்ப வரும்னா சூ இருக்கும்போதுதான் வரும்
நமக்கு சு லோபத்தை அடைஞ்சிருக்கு, வரலாமான்னு கேட்டார். அப்ப என்ன பிரத்திய லோபே பிரத்திய லட்சணம், பிரத்திய லோபம் இருந்தாலும் கூட இருக்குன்னு வச்சுட்டு பண்ணலாமே, அப்போ இருக்குன்னு வச்சுட்டு பண்ணலாமே அப்படின்னு கேட்டார். அப்ப அதுக்கு அடுத்த சூத்திரம் ந லுமதா அங்கஸ்யான்னு அர்த்தம். லோபம், அதாவது லோப சப்தம் வந்து ரெண்டு இருக்கு. லோபகான சப்தம் பாத்தீங்கன்னா லோகத்திலே உண்டு. லோகத்திலே லோபகா அப்படின்னா ஒண்ணுக்குமே குறைபாடு அப்படின்ற அர்த்தம் உண்டு. அது லௌகிகமா சாதாரணமாவே லோகம். இதை தவிர லோபகான பாணினி தன்னுடைய சாஸ்திரத்துல லோபகான ஒரு குறிப்பிட்ட உபயோகம் இருக்கார். என்ன இச்சம்யா வந்தா அதுக்கு லோகம் ஆகிறது அப்படின்னு லோகம்ன்ற சப்தத்தை சொல்லி அதை காணாம புரியுது. அதாவது லோகத்துல ஒரு பொருள் அபாவத்தையே லோகம்னு சொல்லிட்டு இருக்கோம். லோகத்துல எந்த அபாவமா இருந்தாலும் சரி, ஒண்ணு இல்லை அப்படின்னா அதுக்கு லோபகான்னு பேரு. நான் பாணினி சாஸ்திரத்துல லோபகான்னா இருக்கிற ஒரு வர்ணத்துக்கு அவர் தன்னுடைய சாஸ்திரத்தினால லோபகான்னு சொல்லி இருந்தாதான் அது லோபம். அது லோப சப்தத்தினால லுப்தம்னு அர்த்தம். அந்த சப்தத்தை சொல்லி லோபத்தை அடைஞ்சதுன்னு அர்த்தம். இந்த பிரத்திய லோபே பிரத்திய லட்சணம் சூத்திரத்துல பிரத்தியம் லோபத்தை அடைஞ்சாலும் பிரத்திய பிரயுக்தமான காரியம் வரும்னு சொன்னாரா இல்லையா? அது எந்த விஷயத்துல கிடையாதுன்னா லுமதா அங்கஸ்ய. லுமான், லுமான்னா வந்து லுகு அஸ்யாஸ்தி லுமான். இந்த 4 சொன்னேன் இல்லையா, லோபகான்னு ஒண்ணு, லுக்கு ஒண்ணு, ஸ்லு ஒண்ணு, லுக்கு. இந்த 4 பேர்ல லுமான் யாரு அப்படின்னா இந்த 3 பேர் லுமான். அது லுக்குல லுக் இத்திர லுகாரஹ வித்யதே, ஸ்லு இத்திராபி லுகாரஹ, லுக் இத்திராபி லுகாரஹ. ஏவஞ்ச ஏதேஷாம் த்ரிவிதானாம் லோகானாம் லுமான் இது விவகாரம். அதாவது பிரத்தியத்துக்கு லோபம் வந்தாலும் கூட அந்த லோபம் கூட இந்த 3 சப்தங்கள்னால லோபம் வந்ததுன்னு சொன்னா, அந்த அபாவமானது அந்த அதர்சனமானது இந்த 3 சப்தங்கள்னால வந்ததுன்னு சொன்னா அங்க பிரத்தியம் இருக்கிறதாக வச்சிருந்து காரியம் பண்ண கூடாது. ந லுமதா அங்கஸ்ய. அப்ப இந்த இடத்துல இகத்து சூ இருக்கும் பொழுது அந்த சூக்கு வந்து லுக்கு சப்தத்தினால லோபம் வந்ததுனால அந்த லோபம் எப்படிப்பட்ட லோபம் அப்படின்னா லுமத் சப்தத்தினால வந்திருக்கக்கூடிய லோபம், லுமத் சப்தத்தினால வந்திருக்கக்கூடிய ஒரு அபாவம். அந்த இடத்துல பிரத்தியம் இருக்கிறதாக வச்சுன்னு காரியம் பண்ண கூடாது. அப்ப இகத்துன்னும் போது அத்வசங்கத்திய சூத்திரத்தினால அங்க உங்களுக்கு தீர்க்கம் வேதாகால வர்ற மாதிரி சோஹோ லுகாலுப்தத்வாத் அத்வசங்கத்திய தீர்க்கான இகத் சப்தா இத்யர்த்தா. இப்ப என்னன்னா இகோ குணவருத்தி சூத்திரத்துல இகோ எனத்தி சூத்திரத்துல இகஹான இக்கு எழுத்துக்களை வாங்கிட்டு இக்கு எழுத்துக்களுடையான்னு வாங்கிக்கணும். இக்கோ குணவருத்தி சூத்திரத்துல இகஹான்னு சொன்னா இகஹா அப்படின்னு வாங்கிக்கணும். அதாவது இது எப்படி இதுக்காக என்ன பண்ணாம பின்னாடி வந்து ஒரு இகத்துக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு சூத்திரத்தையும் போட்டு ஸ்வரூப பரம்னு ஆக்கிறதுக்காக இவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இதுக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதி சப்தத்தை சேர்க்கிறோம். நவேதி விபாஷால ஸ்வரூப கிரகணம் பண்றதுக்கு என்ன பண்ணோம், இதி. அப்ப இதி சப்தம் போடாமலேயே இகத்தை வாங்கிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சூழ போட்டு லோபம் பண்ணது இந்த பண்ணிருக்கக்கூடிய வழி இப்ப பண்ணிருக்காரு. இகஸ்ட் சப்தா இத்தியர்த்தா உபதிஷ்டதே இதி சேஷா. இதானி இகோ குணவிருத்தி உபதிஷ்டதே அப்படின்னு ஒரு உபதிஷ்டதே இது சப்தா அത്ര அஸ்மாபிஹி அத்தியாசிரியதே. அடுத்த விஷயம் விருத்திராதை அதேன் குணஹ இத்யதஹ விருத்திஹி இதி குணஹ இதி ச அனுவர்த்ததே. இதுக்கு முன் சூத்திரம் விருத்திராதைக்கு முதல்ல விருத்திராதைக்கு அதேன் குணஹ, அப்புறம் ஏகோ குணவிருத்தி 3வது சூத்திரம் பார்ப்போம். பிரதமாத்தியாயத்தை பிரதம பாதே திருத்தீயம் சூத்திரம், இது அஷ்டாத்தியாயம். அப்ப இந்த குணஹான்ற பதமும் விருத்தின்ற பதமும் அனுவர்த்திக்கிறது. இங்க ஏற்கனவே ஒரு குணவிருத்தின்ற பதம் இருக்கு. இகோ குணவிருத்தி குணஹா விருத்தின்னு அனுவர்த்திக்கிறது. இதி சப்தா அத்தியாஹா அத்தியாஹா. இப்ப நமக்கு தேவையான இதி சப்தத்தை நாம மறுபடியும் சேர்த்துக்கிறோம். எத்திர விதீயதே தத்ர இத்யப்யத்யாஹார்யம். எத்திர விதி எத்ரான்னு ஒரு பதம், விதீயதேன்னு ஒரு பதம், தத்ரான்ற பதம், இந்த 3 பதங்கள் எல்லாத்தையும் அத்தியாகாரம் பண்ணிக்கிறோம். குணஹா விருத்திஹி இது உச்சாரிய. இப்ப என்ன சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம், குணஹா விருத்திஹி இது உச்சாரிய எத்திர குணவிருத்தி விதீயதே தத்ர இகஹ இது சக்ஷந்தம் பதம் உபதிஷ்டதே இது யோஜனா, பத யோஜனா. பதங்களுடைய வரிசையை அடுக்கிறது இந்த கிரமம். என்ன அர்த்தம், பாணினியினுடைய வேற சூத்திரங்கள்ல ஏதாவது ஒரு சூத்திரத்துல பாணினி ஒரு குணத்தை விதிக்கிறார். குணத்தை எப்படி விதிக்கிறார், குணசப்தத்தை சொல்லி விதிக்கிறார். குணசப்தம் உச்சாரிய குணஹா விதீயதே, விருத்தி சப்தம் உச்சாரிய விருத்திஹி விதீயதே. சார் வேற வழி உண்டான குணத்தை விதிக்கணும்னா குணசப்தத்தை சொல்லிதானே விதிக்கணும்.
விருத்தியை சொல்லணும்னா விருத்தி சப்தத்தை சொல்லிதான் கூப்பிடணும்னா இவன் பேரை சொல்லிதான் கூப்பிடணும். இவன் பேரை சொல்லாம இவனை கூப்பிட முடியுமா? முடியும். இங்க வா அப்படின்னு சொல்லாமே. அது மாதிரி இடங்கள்ல வந்து சப்த உச்சாரணம் சம்ஞா உச்சாரணம் வினா அத்திய நிர்தேசம் பாணினி அப்படி பண்றார். எங்க அப்படின்னா யதாதி நாம் ஆஹா அந்த சூத்திரம் ஏற்கனவே பார்த்தோம். யதாதி நாம் ஆஹா பார்த்தோம். சஹா பார்த்தோமா ஏதோ சப்தத்துக்கு பார்த்தோம். சஹா சப்த நிஷ்பத்திக்காக யதாதி நாம் ஆஹா பார்த்தோம். தஸ்மின் சூத்திரே இப்ப தது எடுத்துக்கலாம். ததுன்னு ஒரு பிராதிபதிக்கம் பின்னாடி சூ விபக்தி பிரத்தியம் யதாதி நாம் ஆஹா சூத்திரத்தினால அந்த ததுல இருக்க தகாரத்துக்கு ஆக விதிக்கிறார். இந்த தகாரோத்திர ஆவுக்கும் இப்ப வந்திருக்கக்கூடிய ஆவுக்கும் அத்தோபுணிய பரவோகம் த. இந்த முதல் தகாரத்துக்கு ததோஸ்தாவனம் சூத்திரத்தினால அந்த தகாரத்துக்கு தகாரம் ச. பின்னாடி சூ இருக்கு. அது ஒரு உத்தர விசர்க்கம் பண்ணா சஹா. இப்ப அந்த சூத்திரம் பார்க்கலாம். தஸ்மின் சூத்திரே யதாதீனாம் அஹா இது அகாரஹ விதீயதே. பரந்து அகாரஹ குணசம்ஞகஹ ஏவ. அகாரத்துக்கு குணம்னு பேர் உண்டு. அதே குணஹ சூத்திரத்தினால. பரந்து அஸ்மின் சூத்திரே அகாரஹ குணசப்த உச்சாரண பூர்வகம் ந விஹிதா. கேவலம் புரியுதா? உங்களை ஒரு பத்திரிகை கொடுத்து கூப்பிடுறோம். உங்க பேர் எழுதாம உங்க பத்திரிகை கொடுத்தா கூப்பிடுறாங்க. பேர் எழுதாம கூப்பிட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி அகாரஹ விதீயதே அகாரஹ குணஹ விதீயதே. பரந்து தஸ்ய யா சம்ஞா அந்த சம்ஞாவை சொல்லி விதிக்கல. இதுக்கெல்லாம் வந்து அதத்பாவிதங்கள்னு பேரு. அதத்பாவிதங்கள் அதத்பாவிதா भावितः भावितः नाम विहितः. कथं विहितः? तेन भावितः अथवा तया भावितः. तयाना अदादुடைய संज्ञा அவளுக்கு என்ன பேரோ அந்த பேரை சொல்லி விதிக்கிறதுன்னு தத்பாவிதः ன்னு. न तद्भावितः अतद्भावितः. यदादीनाम् अह इत्यत्र अकारः विधीयते सः गुणः एव परन्तु गुणसंज्ञया न विहितः. இது अतद्भावितங்கள்னு பேரு. இப்ப இந்த பிரகிருத சூத்திரம் வரலாம். பிரகிருத சூத்திரத்துல என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு சூத்திரத்துல பாணினி குணத்தை விதிச்சிருக்காருன்னா அல்லது விருத்தியை விதிச்சாருன்னா பக்கத்துல குணம் யார வாங்கிக்கணும்? ஆயே ஓ வாங்கிக்கணும். அல்லது ஆ ஐ ஔ இந்த 6 வர்ணங்களை பாணினி விதிச்சிருக்கணும். எப்படி விதிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா குணசப்தத்தையோ விருத்தி சப்தத்தையோ சொல்லி விதிச்சிருக்கணும் இல்லையா? குணசப்தம் இப்ப இதுல சொல்றோம் சிதா ஆத்மனே பதானாம் தேரேன்றோம். ஒரு சூத்திரம் எந்த இடம்? ஏதே ஏதேன்னு சொல்றோம். இப்ப ஏது தாத்து லட்சலகாரம் ஆத்மனே பதம் த ஏது தா இருக்கு. பிரத்தியம் தாதான். இந்த தால தகாரோத்த அகாரத்துக்கு சிதா ஆத்மனே பதானாம் தேரே தித்தி லட்சலகாரம். அது ஆத்மனே பதம். ஆத்மனே பதானாம் தேஹே ஏ அந்த தாலுக்கு திசம்ஜம். திசம்ஜம்னா அந்த கடைசி இருக்கக்கூடிய அகாரம். அதுக்கு வந்து ஏத்தம் வருது. ஏத்தம் தேன ஆயிடுது. ஏதே ரூபம் அன்னது சப்த வித்தரண பிரத்தியோகா ஏகத்தையா. तत्र एकारः विहितः. एकारस्य का संज्ञा विद्यते? गुणः इति संज्ञा विद्यते. परन्तु तस्मिन् सूत्रे एकारः गुणसंज्ञत्वेन न विहितः. गुणसंज्ञம் உச்சாரிய சக न विहितः. சாட்சாத் இங்க வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஏற்றத்தை விதிக்கிறார். அந்த சூத்திரம் வாங்கி கூடாது. எந்த சூத்திரங்கள்ல பாணினி गुणः इति उच्चार्य तत्र अकार एकार ओकाराणां तद्वत् वृद्धिशब्दम् उच्चार्य आकार ऐकार औकाराणां विधानं करोति तत्र सूत्रे அந்த சூத்திரத்துல என்னப்பா நடக்கும்னா இகஹ அப்படின்னு ஒரு பதம் போய் அங்க நிற்கும். இகஹன்ற அந்த பதம் என்ன பதம்? ஷட்யந்தமான பதம். அந்த பதம் அப்படியே ஷட்யந்தமா கொண்டு போய் நிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணாருன்னா இக்கத்துக்கு பின்னாடி ஒரு சூ விபக்தி பிரத்தியத்தை போட்டு அப்படி கொண்டு போய் வருவோம். பாருங்க எத்ர गुणः वृत्तिः इति उच्चार्य बालमनोरमा गुणः वृत्तिः इति उच्चार्य यत्र गुणवृद्धि विधीयेते तत्र इकः इति षष्ठ्यन्तं पदम् उपतिष्ठते इति योजना. तदा गुणवृद्धि शब्दाभ्यां मेलं मूलं गुणवृद्धि शब्दाभ्यां यत्र गुणवृद्धि विधीयेते तत्र इकः इति षष्ठ्यन्तं पदम् उपतिष्ठते. उपतिष्ठते इति संगतं भवति इत्यर्थः. उपतिष्ठतेना வந்து நிக்கும்னா அந்த பதம் வந்து அங்க சம்பந்தப்படும் அர்த்தம்பா. संगतं भवति इत्यर्थः. उपा देव पूजा संगतिकरण इति आत्मनेपदम्.
உபதிஷ்டதேன்னு சொன்னோமா இல்லையா, அந்த சாகத்தின் விருத்தோ தாத்து திஷ்டதி பரஸ்மைபதியாச்ச தாத்து. இந்த உபதிஷ்டத்தேன்னு எப்படி ஆத்மநேயபதியாக தாத்துவை பிரயோகம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா அது சொன்னார். அதுக்கு ஒரு சூத்திரம் வாஸ்தவம்னா படிக்கும் பொழுது அந்த தாத்துவானது பரஸ்மைபதி தான். ஆனா அதுக்கப்புறம் உபா தேவ பூஜா சங்கதிகரண சூத்திரத்தினால அதுக்கு ஆத்மநேய பத பிரத்தியம் அதுக்கு பின்னாடி வருது. உபசர்க்கத்துக்கு பின்னாடி அதே சா தாதுவானது சங்கதி அப்படின்ற அர்த்தத்துல, சங்கத்தினா அது அந்த இடத்துல சம்பந்தப்படுறது அப்படின்ற அர்த்தத்துல அந்த சா தாது நம்ம பிரயோகம் பண்ணோம்னு சொன்னா அப்ப என்ன பதம் வரும்? ஆத்மநேய பதம் வரும். பிரத்தியங்களுக்குலாம் ஆத்மநேய பதம் பரஸ்மை பதம்னு விவகாரம். தாது விவகாரம் பண்ணும்போது ஆத்மநேயபதி பரஸ்மைபதி விவகாரம். இது ஆத்மநேய பதம். சோயம் பதோபஸ்திதி பக்ஷா பாஷ்யாதோ சித்தாந்திதா. இது பதோபஸ்திதி பக்ஷான்னு பேரு. இந்த சூத்திரத்துல நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இகஹார சத்தியந்தம் பதம் இந்த பரிபாஷைனா அப்படியே அங்க நின்றது இல்லையா. இந்த சூத்திரம் உங்களுக்கு சூத்திரம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த சூத்திரம்னா இப்ப மிதேர் குணஹா மிதேஹே குணஹான்றோம். இப்ப மேத்யம் அந்த இடத்துல மித்துக்கு குணத்தை விதிக்கிறார். அத்த மிதேஹே இது ஷஷ்டி நிர்தேசா வித்தியதே. ஏவஞ்ச மித் இதி உத்தேஷ்யம், குணஹ விதேய. குணஹ இत्युक्ते அகார ஏகார ஓகார. அதே குணஹ சம்யாசூத்திர ஞாபகம். மிதேஹே இது ஷஷ்டி நிர்தேசா. तर्हि वस्तुतः किं भवति? अलोन्त्यस्य அது ஒரு பரிபாஷை. பாணினி ஷஷ்டியில நிர்தேசம் பண்ணா அதனுடைய அந்தியத்துக்கு தான் வரும். மித்து யா இத்தியத்துல தகாரஹ வித்யதே. தகாரம்னா அந்தியம். தகாரத்துக்கு குணம் வந்துடும், அதை தடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணாருன்னா இப்ப இந்த சூத்திரம் பாருங்க. இப்ப இகோ குணவருத்தி சூத்திரமானது அந்த மிதே குணஹா சூத்திரத்துக்கு உபகாரம் பண்ணிக்கணும்னா பாருங்க. எல்லா பரிபாஷா சம்ஞா அதிகார இத்தியாதி எல்லா சூத்திரம் நியம சூத்திரங்கள் எல்லாமே விதி சூத்திரத்துக்கு உபகாரம் பண்ணி விதி சூத்திரம் தான் லட்சியத்துல பிரவர்த்திக்கும். அப்ப மித் யா இத்யத்ர அலோன்த்யஸ்ய இதி ஆகதம் பரந்து तत्र मिदेर गुणः इत्यत्र गुणशब्दम् उच्चार्य गुणः विधीयते. अतः इकः षष्ठ्यन्तं पदं तस्मिन् सूत्रे सङ्गतं भवति. तस्मिन् सूत्रे मिदेर गुणः. அப்ப इकः சேர்த்து அர்த்தம் பண்ணுவோம். மிதேஹே இகஹ குணஹ. அலோன்த்திய பிரகாரம் தகாரத்துக்கு வந்துடணும். ஆனா இப்ப இகஹ வந்துட்டு அந்த சூத்திரத்துக்கு மிதேஹே இகஹ குணஹ. இப்ப மித்ல இக்கு இருக்கிறதே 3 பேர் தான். அகாரஹ இகாரஹ தகார. 3ல இக்கு யாருன்னா இகார. அப்ப இகாரஸ்ய குணே மேத்யம். இப்ப இந்த பட்சம் இந்த சூத்திரத்தினால இது என்ன சாதிக்கணும்னா பத உபஸ்திதி பக்ஷா இत्युक्ते इको गुणवृद्धि इति सूत्रेण मिदेर्गुणः इत्यादि सूत्रेषु इकः इति पदं तथैव अदपि पार्सल वाला மாதிரி அப்படியே வந்து இதுக்கு பத உபஸ்திதி பக்ஷம். இன்னொரு பட்சம் என்ன அப்படின்னா இகஹன்ற பதம் வராதுங்க. இதே குணஹ இது சூத்திர இகஹ இது பதம் நோபதிஷ்டதே. நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா மிதேஹே அப்படின்னு எங்கேயாவது பாணினி குணசப்தத்தை உச்சாரணம் பண்ணி மிதேஹேன்னு கட்டி நிர்தேசம் பண்ணா நாம அதனுடைய இக்கு தான் குணம் வரும். நீங்க அர்த்தத்தை வாங்கிக்கணும், சப்தம் அங்க வராது. விவகாரத்துடைய ஒரு பேதம் தானே தவிர இது பதோபஸ்திதி பக்ஷான்னு பேரு. அது அர்த்தோபஸ்திதி பக்ஷா. அவர் சொல்ல மாட்டார் நீங்களா புரிஞ்சுக்கணும். சப்தம் வராது, அர்த்தம் நீங்களா புரிஞ்சுக்கணும்னு சொல்றது அர்த்தோபஸ்திதி. ஆனா பதோபஸ்திதி பக்ஷம்னா பாஷ்யக்காரர் சித்தாந்தம் இருக்கா. சோயம் பதோபஸ்திதி பக்ஷா பாஷ்யாதோ சித்தாந்திதா. சார்வதாத்துக ஆர்ததாத்துகையோகோ மிதேர்குணः இத்தியாதி உதாரணம். சார்வதாத்துக ஆர்ததாத்துகையோகோ ஒரு சூத்திரம். அதுக்கு வேற என்ன பார்க்கலாம், என்ன உதாரணம் ஏதாவது உபதா சுகந்த லகுபதத்துக்கு லகுபதம் இல்லை. இப்ப பாடத்துல லகுபதம் ஞானங்கள लेखनम लेखन लिख धातु अक्षर विन्यासे लिख धातु
उत्तरत्र ल्युट् प्रत्ययः ल्युट् प्रत्यय लकारस्य लषपु असद् संज्ञालोपः टकारस्य अलम्बिन संज्ञालोपः यू ल्युट्ல யூ மற்றும் நேரு அந்த யூக்கு வந்து யுவோர் அனா கவுண்டர் சூத்திரத்தால யூக்கு அனான்னு ஆதேசம் வருது அப்ப லிக்கு அனா இப்ப இந்த லுட் அதோட ஸ்தானி முதல்ல இருந்த பிரத்தியம் இது லுட் அதோட ஸ்தானத்துல அனா ஆதேசம் இருக்கு இந்த லுட் என்ன பிரத்தியம்னா அது வந்து கிருத்து பிரத்தியம் அது ஆர்த்ததாத்துக பிரத்தியம் ஆர்த்ததாத்துக்கும் அதுக்கு ஒரு பேர் அதுக்கு ஒரு சம்சம் சார்வதாத்துக்கு ஆர்த்ததாத்துக்கு சார்வதாத்துக பிரத்தியம் ஆர்த்ததா பிரத்தியம் இருந்தா இகந்தமான அங்கத்துக்கு குணம் வரும் இப்ப லிக்கு பாருங்க அலோந்திய கடைசியில ககாரம் இருக்கு ககாரத்துக்கு வராது ககாரத்துக்கு குணம் வராது அப்ப இந்த சூத்திரம் வருது அப்ப புகந்த லகுபதஸ்ய ஒரு தாத்து வந்து லகுபதம் அதாவது அந்த தாத்துடைய உபதானா செகண்ட் லாஸ்ட்ன்றோமா இந்த லாஸ்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு உபதா அப்படின்னு பேரு அலோந்தியா பூர்வ உபதா அப்படின்னு சொல்றோம் அந்த உபதா வந்து லகுவா இருந்ததுன்னு சொன்னா அதுக்கு குணம் வரும் அப்ப லிக்ல இகாரம் லகுவா இருக்கு அது வந்து உபதாவா இருக்கு அதுக்கு குணம் வரும் அப்ப இந்த இடத்துல என்ன வரும் இந்த சூத்திரத்தால் இகோ குணவிருத்தி சூத்திரத்தால் இகஹா வருது அப்ப புகந்த லகுபத புகந்தன்ற அம்சம் விட்டுருந்தான் லகுபதஸ்ய அந்தியஸ்ய குணஹான்னு வரணும் நியாயமா அலோந்தியஸ்ய சூத்திரமும் இந்த இகோ குணவிருத்தி சூத்திரமும் ரெண்டும் அங்கங்க வந்து ஒருத்தர் வந்து ஸ்பர்தா ரெண்டுக்கும் வரும் சரி கட்டலாம் அலோந்தியஸ்ய சூத்திர பிரகாரம் லட்சியத்துடைய கடைசி எழுத்துக்கு தான் குணம் வரணும் லட்சியம் எது இந்த இடத்துல லிக் ஆனா இருக்கு கடைசிக்கு குணம்னா ககாரத்துக்கு குணம் வந்துடும் அலோக்கியஸ்ய சூத்திர பிரகாரம் அந்த சூத்திரம் வரதுக்கான நிமித்தங்கள் இருக்கு என்ன நிமித்தம் ஷஷ்டி நிர்தேசம் வந்தா அந்த சூத்திரம் வரும் ஷஷ்டி நிர்தேசம் என்ன புகந்த லகுபதஸ்ய ஷஷ்டி நிர்தேசம் சூத்திரத்துல ஆனா அதை பாதிச்சுட்டு என்ன பண்ணாரு இந்த சூத்திரத்துல இதுக்கு இப்போ குணவிருத்தின்னு இருக்கிறதுனால அதாவது லட்சியம் எது லிக்கு ஆனா அதை பரிஷ்காரம் பண்ற சூத்திரம் வந்து புகந்த லகுபதஸ்ய அந்த சூத்திரத்துக்கு உபகாரம் பண்ற சூத்திரங்கள் ரெண்டு ஒன்னு அலோந்தியஸ்ய ஒன்னு இகோ குணவிருத்தி அவ ரெண்டு பேர்ல எது இந்த இடத்துல வந்தது அலோந்தியஸ்ய வராம இகோ குணவிருத்தி வந்துருக்கு அப்ப அந்த புகந்த லகுபதஸ்ய சூத்திரத்துக்கு அர்த்தம் நம்ம கொஞ்சம் மாற்றுவோம் லகுபதஸ்ய இகஹா குணஹா லட்சியத்துக்கு வாங்க லகுபதம் எது லிக் அது இருக்கக்கூடிய இக்கு எது இகாரம் இகாரத்துக்கு ஒண்டிதான் குணம் வரும் ககாரத்துக்கு வராது அப்ப லேகனம் அப்படின்னு வந்துருக்கு சார்வதாத்கார்த்தாத்துக்கு யோசிக்கிறோம் நிறைய குணா இது மாதிரியான விதி சூத்திரங்கள்ல இகோ குணவிருத்தி இந்த பரிபாஷா சூத்திரம் நமக்கு உபகாரம் இத்தியாதி உதாரணம் இகஹ இத்யஸ்ய அன்வய பிரகாரத்து தத்ர தத்ர ஸ்பஷ்டி பவிஷ்யதி அந்த இகஹா ஷஷ்டியர்த்தம் எப்படி எப்படி அன்வயமாகிறது அப்படின்றத அங்கங்க பார்த்தோம் நாம இப்ப காமிச்சிட்டோம் பாருங்க என்ன புகந்த லகுபதஸ்ய இகஹா குணஹ மிதேஹே இகஹா குணஹ அப்படின்னு சரியா வேற லட்சியம் எடுத்துக்கலாம் இப்ப கிருதாத்து காரணம்னு எடுத்துக்கலாம் கிருதாத்து லுட் பிரத்யா தத்ர லுட்யஸ்ய ஸ்தானே அனா ஆதேசः இப்ப பாருங்க இப்ப லட்சியம் எது கிரு அன சம்ஸ்காரக சூத்திரம் எது சார்வதாத்துக ஆர்த்ததாத்துக சூத்திரத்துக்கு அர்த்தம் என்ன சார்வதாத்துக பிரத்ய சார்வதாத்துகன்ற பேருடைய ஒரு பிரத்யமோ ஆர்த்ததாத்துக சம்ஞகः பிரத்யः यदि उत्तरत्र भवेत् तदानीं गुणः भवति யாருக்கு குணம் வரும்னா லட்சியத்துல இருக்க கிரு இருக்கு இப்ப சார்வதாத்துக ஷஷ்டி நிர்தேசம் இருக்கு முதல்ல எந்த சூத்திரம் வரும் அலோக்கியஸ்ய இது என்ன சார்வதாத்துக ஆர்த்ததாத்துக அந்த சேருந்தா சார்வதாத்துக ஆர்த்ததாத்துக சப்தமி விபக்தி ஷஷ்டி நிர்தேசம் இல்ல சார்வதாத்துக ஆர்த்ததாத்துக இது சப்தமி நிர்தேசம் அது சார்வதாத்துக ஆர்த்ததாத்துக சம்ஞகயோகோ பிரத்யயோகோ பரயோகோ சார்வதாத்துக ஆர்த்ததாத்துக பேருடைய பிரத்யங்கள் பின்னாடி இருந்ததுன்னா அங்கஸ்ய குணஹ அங்க இப்ப அங்கம் எது அங்கம் அங்கஸ்ய இது கஹா நிர்தேசः தத்ர ஷஷ்டி நிர்தேசः அப்ப உடனே அந்த அலோக்கியஸ்ய சேரும் அங்கஸ்ய அந்தியஸ்ய அங்கஸ்ய அதாவது இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா லட்சியத்தை சம்ஸ்காரம் பண்றதுக்கு விதி சூத்திரம் அந்த விதி சூத்திரத்தை சம்ஸ்காரம் பண்ணக்கூடிய பரிபாஷா சூத்திரங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அப்ப நமக்கு வந்து ஒரு ஸ்டெப் தள்ளி போகணும் லட்சியத்துக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு முன்னாடி விதி சூத்திரம் புரிஞ்சுட்டு அந்த விதி சூத்திரத்தை இந்த பரிபாஷா சூத்திரம் எப்படி சேரதுன்னு நம்ம பார்க்கணும் அப்ப சார்வதாத்துக ஆர்த்ததாத்துக பிரத்யயோகோ பரயோகோ அங்கஸ்ய அந்தியஸ்ய குணஹ இப்ப கிரு அன கிருக்கு அங்கம்னு பேர் உண்டு அதுக்கு இன்னொரு சூத்திரம் யஸ்மாத்
பிரத்ய விதி ததாதி பிரத்யே அங்கம். அங்கம்னு ஒரு சம்ஜா. இப்போ ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏகப்பட்டு சம்ஜா பண்ணுறா பரவாயில்ல, சொல்லிட்டாரு இல்லையா, ஆறுதாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இதை எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி சொல்ல வேண்டியதா இருக்கு. அங்கம் அங்க சொல்லிடுறேன். அங்கம் இட்டி காய்ச்சன சம்ஜா, ஆச்சாரிய சாஸ்திர அங்கம் இட்டி காய்ச்சன சம்ஜா. யாருக்கு அங்கம்னு பேருன்னா, எந்த பிரகிருதிக்கு பின்னாடி ஒரு பிரத்யத்தை விதிச்சிருக்காரோ பாணினி, அந்த பிரத்யம் பின்னாடி இருக்கும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய பாகத்துக்கு அங்கம்னு பேரு. யஸ்மாத் பிரத்ய விதி ததாதி அங்கம். கதா பிரத்யே, எந்த பிரகிருதிக்கு பின்னாடி எந்த பிரத்யத்தை விதிச்சிருக்காரோ அந்த பிரத்யம் பின்னாடி இருக்கும் பொழுது அந்த பிரகிருதிக்கு என்ன பேர் கிடைக்கும்? அங்கம்னு பேர் கிடைக்கும். பிரகிருதிக்கு அங்கம்னு பேர். இதானி கிரு அனைத்ய இत्यत्र பிரகிருதி கா இत्युक्ते கிரு இது பிரகிருதி. யஸ்மாத் சப்தஸ்வரூபாத், எந்த பிரகிருதி சப்தஸ்வரூபத்தின் பின்னாடி பிரத்ய விதி. கஹ பிரத்யஹ விகிதஹ, லுட் பிரத்யஹ விகிதம். ஆனா அதான் லுட்டுடைய ஆதேசம் தான், ஆனா பிரத்ய விகிதம். ததாதி அப்படின்னா அந்த கிருவுக்கு அங்கம்னு பேரு. கதா பிரத்யே, அந்த பிரத்யம் பின்னாடி இருக்கும். எது? அதே லுட் பிரத்யம் பின்னாடி இருக்கும். யஸ்மாத் பிரத்ய விதி ததாதி பிரத்யே அங்கம். ஏன் இவ்வளவு தளம் போட்டார்னா அது ஜாஸ்தியாகும். ஏன் ததாதின்னு சொன்னார், ஏன் பிரத்யேன்னு சொன்னார் அப்படின்னா அது நிறைய விஷயம். அது இப்ப பார்க்க வேண்டாம், சம்ஜாவை மட்டும் புரிஞ்சுட்டா போதும். अंगस्य इति सूत्रम्. अंगस्य इति सूत्रं कुत्र अनुवर्तते? सार्वधातुक आर्धधातुक इति सूत्रे अनुवर्तते. तर्हि सार्वधातुक प्रत्यये आर्धधातुक प्रत्यये च परे अंगस्य गुणः न, अंगस्य षष्ठी निर्देशம். அப்ப அந்த சார்வதாத்துக ஆர்டர்ல சூத்திரத்துக்கு அலோக்கியस्य வருது. அப்ப अंगस्य अंत्यस्य गुणः, கிருவுடைய அந்தியம் எது? ரிகார். ரிகாரத்துக்கு குணம் வரும். அப்ப கர் கரண கரணம் வரும். இகோகுணவருத்தி சூத்திரம் என்ன பண்றது? அந்த சார்வதாத்துக ஆர்தாத்துக சூத்திரே குணः குணசப்தம் உச்சாரிய விகிதா, குணசப்தம் இங்க வரல, அனுவர்த்திக்கிறது. இந்த சூத்திரத்திலே இருக்கிறது அனுவர்த்திக்கிறது. குணசப்தம் உச்சாரிய குணः விதீயதே. அப்ப இகோ குணவருத்தி நான் தான் இதுக்கு ஒத்தாசை பண்ணுவேன், இகோ குணவருத்தி சூத்திரம் பண்றது. அப்ப இகோ குணவருத்தி சூத்திரம் இங்க அங்க இகஹா பதம் வந்திருக்குன்னா சூத்திரம் எப்படி தெரியுமா மாறும்? அங்கத்திய இகஹா குணஹான்னு வரும். இகோ குணவருத்தி சூத்திரம் சேர்ந்துருக்குன்னா சார்வதாத்துக ஆர்ததாத்துக பிரத்யயோகோ பரயோகோ அங்கத்திய இகஹா குணஹான்னு கிடைக்கும். அது வராம அலோக்கியத்திய சேர்ந்துதுன்னு சொன்னா சார்வதாத்துக ஆர்ததாத்துக பிரத்யயோக பரயோகோ அங்கத்திய அந்தியஸ்ய குணஹான்னு வரும். என்ன பண்ணலாம்னு கேட்டாங்க. இப்ப இப்ப வேற பட்சத்தை ஆசிரியச்சா ஸ்வரூபத்துல ஏதாவது லட்சியத்துல ஏதாவது வித்தியாசம் வருமா? வரப்போறது இல்ல. இந்த இடத்துல யார் அந்தியமா இருக்காரோ அவர் இக்காவும் இருக்கார், யார் இக்கோ அவர் அந்தியமாவும் இருக்கார். கிரு இத்தியத்துல அந்தியா இருக்காரா சஹா இக்கு. அப்ப ரெண்டு சூத்திரமும் ஒன்னா சேரலாமே. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து உபகாரம் பண்ணீங்கன்னா சார்வதாத்துக ஆர்தாத்துக பிரத்யயோகோ பரயோகோ இகந்தஸ்ய அங்கஸ்ய அந்தியஸ்ய குணஹம் பண்ணுது. இகந்தஸ்ய அங்கஸ்ய அந்தியஸ்ய குணஹ. இகந்தமான அங்கம்னா கிரு. கிரு கதம் விஜயதே அங்கம் விஜயதே. ஈதிருஷம் அங்கம் இகந்தம் அங்கம். ஏன்னா அந்த கடைசியில் இக்கு இருக்கா. அப்ப அந்த இக்குன்ற அம்சம் எப்படி கிடைச்சது? இந்த இகோ குணவருத்தி சூத்திரத்தால கிடைச்சது. அப்ப இகந்தஸ்ய அங்கஸ்ய, அதுக்கப்புறம் அந்தியஸ்ய பேருந்தோம் அந்தியஸ்ய குணஹ. இதுவே லிக்கு அனான்ற இடத்துல இப்படி வராது. லிக்கு அனான்ற இடத்துல என்ன சூத்திரம்? சுகந்த லகுபதத்திய. அங்க யாரு இக்கோ அவர் அந்தியம் கிடையாது, யார் அந்தியமோ அங்க ஒரு இக்கு கிடையாது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அலோக்கியத்திய சூத்திரம் வராம ஒரு உபகாரம். அந்த எந்த சூத்திரம்? சுகந்த லகுபதத்திய சூத்திரத்துக்கு அலோக்கியத்திய உபகாரம் பண்ணாது, இகோ குணவருத்தி மட்டும்தான் உபகாரம் பண்ணும். ஏன் தத்திர லகுபதத்திய இகஹா குணஹ மிருஜேர் விருஜி. வேற நம்ம பாஷையில தெரிஞ்சுக்கணும்னா லட்சியத்துல கடைசியில இக்கு இருந்ததுன்னு சொன்னா அப்ப ரெண்டும் மெர்ஜாகி ரெண்டும் சரி வரும். லட்சியத்துல கடைசியில இக்கு இல்ல, அது உபதால முன்னாடி வேற எங்கேயோ இருக்குன்னு சொன்னா அலோக்கிய வராதுன்னு சொல்லுவாங்க. சார்வதாத்துக ஆர்வதாத்துகோ விஜய குண இத்தியாதி உதாரணம். இகஹா இத்தியஸ்ய அன்வய பிரகாரஸ்து தத்ர தத்ர ஸ்பர்த்தி பவிஷ்யதி. यत्र विधीयेते इत्युक्त्या वृद्धिर्यस्याचामादिः
इत्यादि अनुवादे इतः इति न उपतिष्ठते अनुवादे परिभाषाणाम् अनुपस्थिते शालीनः शालीनः श्रीप्रतिपद उदाहरण सप्रतिपद वृद्धाक्षः उदाहरण वृद्धाक्षः இப்ப விருத்தம் ஒரு சம்ஞா. இப்ப நம்ம விருத்தியை பத்தி பார்த்தோம் இல்லையா, விருத்தம் இது காட்டின சம்ஞா. சம்ஞா யாருக்கு வருது அப்படின்னா விருத்திர் யஸ்யாசாமாதி தத் விருத்தம், இது ஒரு சம்ஞா. ஒரு பிராதிபதிகத்துல நிறைய அச்சு இருக்கு. இருக்கிற அச்சுனா ஸ்வரவர்ணங்கள். இருக்கிற ஸ்வரவர்ணங்களுக்குள்ள முதல் அச்சு விருத்தி சம்ஞகமாக இருக்குதுன்னு சொன்னா அந்த மொத்த பிராதிபதிகத்துக்கு விருத்தம்னு பேரு. விருத்திஹி யஸ்ய அசாம் ஆதிஹி தது விருத்தம், விருத்திர் யஸ்யாசாம் ஆதி தத் விருத்தம். உதாரணம் ஷாலான்னு வச்சுக்கோங்களேன். ஷாலா ஷாலாவை வச்சுக்கோங்க. ஷாலா ஷாலியா மாலியா ஷாலா. ஷாலா ஒரு பிராதிபதிகம். இந்த பிராதிபதிகத்துல ரெண்டு அச்சு இருக்கு. ஷகாரோத்திர ஆகாரா லகாரோத்திர ஆகாரா. இந்த ரெண்டுக்குள்ள முதல் அச்சு எது? ஷகாரோத்திர ஆகாரம். அதுக்கு விருத்தின்னு பேர் உண்டா? உண்டு. ஏன்னா விருத்திராதை விருத்திராதை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஆகாரம் வந்து அசத்பாவிதமான ஆகாரம். அதுவும் ஞாபகம் இருக்கு. பாணினி விருத்தி சப்தத்தை சொல்லி அதை விதிக்கல. சொத்தகாவே சகாரத்துக்கு பின்னாடி ஆகாரம் இருக்கு. அப்பதான் அசத்பாவிதமான ஆகாரம் விருத்தின்னு பேர். இப்ப இந்த ஷாலாவுக்கு என்ன பேரு கிடைச்சிருக்குன்னா விருத்தம்னு பேர் கிடைச்சிருக்கு. யஸ்ய அசாம் ஆதிஹி விருத்திஹி தது விருத்தம். யஸ்ய பிராதிபதிகஸ்ய அசாம் यस्मिन् प्रातिपदिके विद्यमानानाम् अचाम् मध्ये अचाम् आदिः प्रथमः अच् वृद्धिः वृद्धि संज्ञकः भवति. அந்த பிராதிபதிக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கு? விருத்தம். இப்ப ஷாலான்றது விருத்தம், மாலானா என்ன? விருத்தம். இதெல்லாம் ஷாலாமால வரும். ஔபகவஹ உபபூன்னு ஒரு ரிஷி. அந்த உபபூனுடைய அப்பத்தியம் பூமானுக்கு ஔபகவஹான்னு பேரு. ஔபகவால முதல் அச்சு எது? ஔகாரம். அது விருத்தி. ஔபகவ சப்தத்துக்கு என்ன பேரு? விருத்தம். இது மாதிரி நிறைய உதாரணம். காபடவஹா இதெல்லாம் இருக்கணும். 3 எடுத்துக்கோங்க. ஷாலியா மாலியா 2 எடுத்துக்கோங்க. விருத்திர் யஸ்யாசாமாதி தத் விருத்தம். இது விருத்தம்ன்ற பேர் வந்து என்ன லாபம்? ஏன் விருத்தம்னு பேர் வைக்கிறார் அப்படின்னா விதி சூத்திரத்துல விருத்தி சூத்திரம் அது. பிரதமாத்தியாயस्य பிரதம பாதே 73 73வது சூத்திரம். விருத்திர் யஸ்யாசாமாதி தத் விருத்தம் சம்ஞா சூத்திரம். ஏன் விருத்தின்ற சம்ஞாவை விதிக்கிறார் அப்படின்னா விதி சூத்திரத்துல விருத்தாத் உச்சஹான்னு ஒரு சூத்திரம். என்ன சொல்றார்? ஸ்ரீலிங்கத்துல விருத்த சப்தத்துக்கு பின்னாடி சப்ரத்தியம் வரும். விருத்தா சூத்திர சம்சாக்கா இந்த விருத்தாசா சூத்திர சம்சா எடுத்தியா? चतुर्थाध्यायस्य द्वितीय पादे चतुर्दशोत्तरशतकं वृद्धाच्छः. इदानीं शैषिकप्रत्ययम् अणः अपवादः. इप भावार्थं वक्तुं शालीयः शालायां भवः स्त्रीन् इल्ल साधारण भावार्थं तत्र भवः शालीया मालायां भवः मालीयः शालायां भवः शालीयः. ஒரு ஷாலா ஒரு ஷாலால இருக்கக்கூடிய வந்து ஷாலியான்னு பேர். எப்படி இந்த சப்தம் வந்தது அப்படின்னா இந்த ஷாலாவுக்கு விருத்தம்னு பேர். விருத்தாத்து ஷஹா சூத்திரம் 4:2-114 பிரமாணமா பார்த்துக்கோங்க. விருத்தாத்து ஷஹா. இப்ப பாருங்க அந்த ஷாலான்றது விருத்தம்னு பேர். என்ன சூத்திரத்தினால? விருத்திர் யஸ்யாசாமாதி தத் விருத்தம். ஆயிட்டா? ஷாலா விருத்தம். பவார்த்தம் ஷாலையில் இருக்கக்கூடியவன் அப்படின்றதுல பவார்த்தத்துல க்ஷ பிரத்யம் வந்தது. ஷாலா க்ஷ
ச பிரதிபதம் சி ஆன ரெண்டு வர்ணங்கள் இருக்கு. அது இந்த சகாரத்துக்கு ஆயன் ஏயு ஈனு ஈயு ய பட க ச தாம் அப்படின்றதுனால அந்த சிவுக்கு ஈயுன்னு ஆதேசம் இருக்கு. அப்ப சாலா சி எடுத்துட்டு ஈயு போடுங்க. சாலா ஈயு ய சாலா ய இருக்கா. இந்த லகாரத்துல ஆகாரத்துக்கும் ஈக்கும் ஆத்குணகான்னு குணம் வர்றது. இந்த குணத்தை பார்த்துச்சு இன்னொரு சூத்திரம் எஸ்ஏன்னு சொன்னாங்க. ததித பிரத்தியம் பின்னாடி இருந்ததுன்னு சொன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அகாரத்துக்கும் இகாரத்துக்கும் லோகம் இருக்கும். ஷாலா இந்த லகாரத்துல ஆகாரம் இருக்கு பாருங்க, அதுக்கு லோகம். அப்ப ஷாலு ஈய ஷாலிய ஷாலியா மாலியா சாலையில இருக்கக்கூடிய வந்து ஷாலியா மாலியா இருக்கும். இப்ப இங்க கேள்வி, இப்ப நான் விருத்தாட்சா நடத்திட்டேன். விருத்தாட்சாவுக்கு மூலமா விருத்த சம்ஞாத சொல்ற சூத்திரம் விருத்தியில் எத்தியாச்சாமாதி தத் விருத்தம்னு நடத்திட்டேன். சரியா? அந்த விருத்த சம்ஞா சூத்திரத்தினால சாலாவுக்கு விருத்த சம்ஞா வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த கேள்வி என்ன கேட்டா, இகோ குணவிருத்தி சூத்திரத்துல குணவிருத்தி சப்தத்தினால எங்க நீங்க குணத்தையோ விருத்தியோ விதிக்கிறீங்களோ அங்க இகஹான்னு ஷட்யந்தம் பதம் வரும்னு சொன்னீங்களா? அப்படின்னா இந்த ஷாலா இருக்கு பாரு, அந்த விருத்தி எத்தியாச்சாமாதி அந்த சூத்திரத்தும் இகஹா வரணும். அவன் நினைச்சுட்டான். அப்படி வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்னா, ஒரு பிராதிபதிகத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய எல்லா வர்ணங்களுக்கும் விருத்தி சம்சகமாக எல்லாத்துக்கும் உங்களுக்கு விருத்தம்னு பேர் வந்துடாது. அது இக்ரூபமா இருந்தாதான் இருக்கிறா. ஈ ஊ ரு அந்த சூத்திரத்துல வந்துட்டுனா எஸ்ய அச்சாம் ஆதிஹி எஸ்ய அச்சாம் ஆதிஹி இக்கு அது கூட இந்த இகஹா வந்துருக்குன்னா எஸ்ய அச்சாம் இகஹா அथवा இகாம் ஆதிஹி விருத்திஹி தத்து விருத்தம் வரும். அப்படி வந்துட்டுனா அது வந்து அதாவது அர்த்தமே வராது. ஏன் அர்த்தம் வராதுன்னா, விருத்தின்ற பேர் யாருக்கு? ஆகார ஐகார ஔகாரங்களுக்கு. இகஹான்னு பிரத்யாகாரத்துல யார் இருக்கா? ஈ ஊர் ரெண்டும் ஒன்னும் சரியாவே வரல. ஆனா இவன் என்ன கேட்கறான்னா, அந்த சூத்திரத்துல இகோகுணவிருத்தி சூத்திர பிரகாரம் பார்த்தா விருத்தி அத்தியாச்சாமாதி இது தஸ்மின் அப்படி சூத்திரே இகஹ இது ஷட்யந்தம் பதம் உபதிஷ்டேதா வந்துட்டுனா வந்து உங்களுக்கு ஷாலாவுக்கு ஷாலா லகாரத்துல ஆகாரம் இருக்கு பாருங்க. ஆகாரம் இக்கு இல்ல. அப்ப வந்து ஈகாரமோ ஊகாரமோ அது மாதிரி வேற ஏதாவது ஒரு இக்வர்ணங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு வேணா போனா போதுன்னு சொல்லிட்டு நமக்கு விருத்த சம்ஜா வைக்கலாமே தவிர சாலாவுக்கு விருத்தன்ற சம்ஜா வராது அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். அதுக்கு என்ன பதில்னா, ஒரு சின்ன பதில். இப்ப நீ விருத்தியில் எஸ்யாச்சாமாதி சத் விருத்தம்ன்றது சம்ஞா சூத்திரம், இகோ குண விருத்தின்றது பரிபாஷா சூத்திரம். முதல்ல நாம சொன்ன மாதிரி இந்த சம்ஞா பரிபாஷா நியம அதிதேச அதிகார சூத்திரங்கள் எல்லாமே விதி சூத்திரத்துக்கு உபகாரம் பண்ணதான் வந்ததே தவிர இல்ல நகி பிக்ஷுகா பிக்ஷுகாந்தரம் யாச்சதே சத்யன்யஸ்மின் அபிக்ஷுகேன்னு ஒரு நியாயம். ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்க மாட்டான். எப்ப அப்படின்னா, பிச்சைக்காரன் இல்லாதவன் லோகத்துல இருக்கிற பட்சத்துல அப்படின்னு அதுவும் ஒண்ணு போட்டான். அதாவது பிச்சைக்காரன் எல்லாரும் ஒருத்தன் ஒரு பணக்காரன் இருந்தா பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க மாட்டான் அப்படின்னு ஒரு நியாயம். அது மாதிரி சம்ஞா சூத்திரமும் உபகாரக சூத்திரம் தான். இகோ குணவிருத்தின் பரிபாஷமும் உபகாரக சூத்திரம் தான். இந்த பரிபாஷா சூத்திரம் விதி சூத்திரத்துக்கு உபகாரம் பண்ணுமே தவிர பரிபாஷா சூத்திரத்தை சம்ஞா சூத்திரத்துக்கு பண்ணாது. ஏவஞ்ச விருத்தி அத்தியாச்சாமாதி தத் விருத்தம் அப்படின்ற சூத்திரத்துல இகஹாத ஷட்யந்தம் பதம் அங்க வரவே வராது. நீ தாராளமாக அந்த சூத்திரத்துல ஆகாரத்தை நீ என்னன்னு வச்சுக்கலாம், விருத்தின்னு வச்சுண்டு அந்த சாலாவுக்கு விருத்தம்ன்ற சம்சாவை பண்ணலாம். சாலாயாம் பவஹ சாலியான் சப்ரத்தியம்லாம் எங்க வேணா வரலாம், கவலைப்படாது. அதுக்கு ஒரு இதுக்குதான் நியாயம் இருக்கான்னு சொன்னாங்க. விதௌ பரிபாஷா உபதிஷ்டதே ந அனுவாதே ஒரு பரிபாஷா. விதௌ பரிபாஷா உபதிஷ்டதே நானுவாதே. பரிபாஷா பரிபாஷா ஈகோ குணவிருத்தின்றது பரிபாஷா. அந்த பரிபாஷா எங்க உபஸ்திதமாகும் அப்படின்னா விதி சூத்திரங்கள்ல தான் உபஸ்திதமாகும். அனுவாதே அனுவாத சூத்திரங்கள்ல உபஸ்திதமா ஆகாது. ஏன்னா அனுவாதத்துல சம்ஜானம் சொல்லலை அப்படின்னா அங்க விருத்தியாச்சாமாதி சத்விருத்தம் இருக்கா இல்லையா, அது வந்து அனுவாத சூத்திரம். எப்படி அது சம்ஞா சூத்திரமா அனுவாத சூத்திரமானா அங்க இருக்கக்கூடிய விருத்தின்றது அனுவாதம். அங்க என்ன பண்ணாரு, சாதாரணமா ஒரு பதத்தினுடைய
ஆரம்பத்துல விருத்தின்ற பேருடைய யாராவது இருந்தாருன்னா அப்படின்னா, அப்ப விருத்தின்னு யாருக்கு பேருன்னு இந்த சூத்திரம் சொல்லல, அது வேற ஏதோ சூத்திரத்தை சொல்லிட்டு. எந்த சூத்திரத்துல? விருத்திராதை. இப்ப விருத்திராதை சூத்திரத்துல சொன்ன விருத்தின்ற சப்தத்தை இந்த சூத்திரம் என்ன பண்றது? அனுவாதம் பண்றது. அதனால இதுக்கு என்ன பேரு? அனுவாத சூத்திரம். விதோ பரிபாஷா உபதிஷ்டதே நானுவாதே. அனுவாதே, அதுதான் சொன்னார். அனுவாதே பரிபாஷானாம் அனுபஸ்திதேன்னு பாருங்க. இந்த விதோ பரிபாஷா உபதிஷ்டதே நானுவாதேன்ற பரிபாஷையினுடைய சாரம் தான் அனுவாதே பரிபாஷானாம் அனுபஸ்திதி அப்படின்ற வாக்கியம். யதாதீனாம் அஹ இத்யாதாவதி ந இதம் உபதிஷ்டதே தத்ர குணவருத்தி சப்தயோகோ அஸ்ரவணா. அதுவும் ஏற்கனவே பார்த்துட்டோம், மறுபடியும் ஒன்னா பார்க்கலாம். தத்ர தது சு இது லட்சியம். யதாதீனாம் அஹ இதி சூத்ரேன தகாரஸ்ய அகாரः விதீயते तर्हि ता अ इति भवति. अतो गुणे पररूपं ता इति भवति. तकारस्य तदोस्तत्तावनन्त्ययोः इति सत्वं तेन सा சு இத்திய ருக்க விசர்கே சஹா இது வரும். அது விஷயம். ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறம் தான் சம்சயம் வரும். விஷயத்தைவ பூர்வபக்ஷ தசோத்தரம் பார்க்கணும். முதல்ல ஒரு சமாச்சாரம் தெரிஞ்சுக்கணும், அப்புறமா அங்க இருக்க பிரச்சனையை பத்தி. இதுதான் விஷயம். இப்ப என்ன அங்க சம்சயம்னா, யதாதீனாம் அஹா இது சூத்திரே அகாரஹா விகிதா. ஆவுக்கு என்ன பேர் உண்டு? குணஹான்னு பேர் உண்டு. அப்ப இங்க குணத்தை விதிக்கிறார். குணத்தை விதிக்கும் பொழுது இகாத சத்தியந்தம் பதம் வரணும். வந்துட்டுனா என்ன ஆயிடும்? இந்த யதாதீனாம் அஹா சூத்திரத்துக்கு எப்படி அர்த்தம் மாறும்னா, யதாதீனாம் இகஹா ஆஹான்னு சூத்திரம் வரும். என்ன அர்த்தம்? யதாதி கன படிதமான பிராதிபதிகங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இக்குக்கு அகாரம் வரும். இப்ப லட்சியத்துல தது இருக்குது, நாம என்ன பண்ணுவோம்? டகாரத்துக்கு அகாரத்தை பண்ணுவோம். டகாரம் இக்கு இல்ல, இக்குனா ஒரு நாள் தானே. அப்ப இந்த சகா ரூபம் சித்திக்காதுன்னு சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு பதில் இல்லப்பா, இங்க யதாதீனாம் அஹ இதி சூத்ரே அகாரஹ குணஹ விதீயதே, परंतु गुणशब्द उच्चारण पूर्वकं न विधीयते. अह अपेन सामान्यतया विधीयते. एवं इकः इति पदं न उपतिष्ठते. एवं च कथम् अर्थः? तद् इति प्रातिपदिकस्य अन्त्यस्य अह अन्येन सूत्रं मन्त्रो अलोन्त्यस्य. अप यदादीनाम् अन्त्यस्य अलः अह सूत्रं. तद्रुடைய अन्त्यमान अल् अल्लना वर्णपर्यायः दकारस्य अर्थे रूपंला वरुम. यदादीनाम् अह इत्यादावपि न इदम् उपतिष्ठते तत्र गुणवृद्धि शब्दयोः अश्रवणात्. இதோட யதோகுணவृद्धि सूत्रं परिभाषा सूत्रं मुनिदु. तदनन्तरम् अचश्च अचः ह्रस्वदीर्घप्लुतशब्दैः उपरि ह्रस्वदीर्घप्लुतशब्दैः यत्र अच् विधीयते तत्र अचः इति षष्ठ्यन्तं पदम् उपतिष्ठते. இப்ப இந்த யதோகுணவृद्धि சூத்திரத்தினால நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா, குணம் விருத்திய பாணினி ரெண்டு விதமா விதிக்கிறார். குணவிருத்தி சப்தங்களை சொல்லி குணவிருத்தியை விதிக்கிறார், குணவிருத்தி சப்தங்களை சொல்லாம குணவிருத்தியை விதிக்கிறார். குணவிருத்தி சப்தங்களை சொல்லி எங்க குணவிருத்தியை விதிக்கிறாரோ அந்த குணமும் விருத்தியும் இக்கனுடைய ஸ்தானத்துக்கு தான் வரும், வேற யாருக்கும் வராது அப்படின்னு தெரியாது. குணவிருத்தி சப்தங்களை சொல்லாம குணத்தையோ விருத்தியோ விதிச்சார்னா அந்த குணமோ விருத்தியோ யாருக்கு வேணா வரலாம். ஹல்லுக்கும் வரலாம், அச்சுக்கும் வரலாம், இக்குக்கும் வரலாம், அணிக்குக்கும் வரலாம், எதுக்கு வேணா வரலாம்னு சொல்லுது. இப்படி ரெண்டு பிரிஞ்சு. இதே மாதிரி அச்ச சூத்திரத்துக்கும் பாணினி ஹ்ரஸ்வதீர்க்க புருத்த சப்தங்கள் ஹ்ரஸ்வஹா. இப்ப அச்சு அப்படின்றான், அதுவும் அச்சு ஹ்ரஸ்வம் தான். ஆனா ஹ்ரஸ்வ சப்தத்தை சொல்லி விதிக்கல. யதாதீனாமஹ சூத்திரமா எடுத்துக்கலாம். तत्र अकारः विधीयते, अकारः ह्रस्वः, परन्तु आचार्यः ह्रस्वः इति ह्रस्वशब्द उच्चारणपूर्वकम् अकारस्य विधानं न कुरुते. या अहं साक्षात् சொல்றார். இது வேற. ह्रस्व शब्दத்தை சொல்லி எங்க விதிக்கிறார்? இப்ப அபியாசத்துக்கு சட்டம் விதிக்கிறார். ஹ்ரஸ்வஹானே சூத்திரம். ஹ்ரஸ்வஹா அபியாசத்துக்கு விதிக்கிறார். வேற ஏதாவது சூத்திரம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஹ்ரஸ்வஹா வேற சூத்திரம் உண்டு. கோஸ்திரியோ உபசர்ஜனஸ்யான்னு ஒரு சூத்திரம். கோஸ்திரியோ உபசர்ஜனஸ்யா உபகுஹு
உபபு. இப்ப வந்து சித்திரபு, சித்ராஹா காவஹா யஸ்ய, பல விதமான பசுக்களை உடையவன். அப்ப சித்திரகோன்னு இருக்கு. சமாசம் சித்திரகோ. கோஸ்திரியோகோ உபசர்ஜனசிய சூத்திரனால கோவுக்கு ஹ்ரஸ்வம் வருதா. அப்ப ஓகாரத்துக்கு ஹ்ரஸ்வம்னா உகாரம் சித்திரபுஹு உபபுஹுன்னு வருது. இந்த இடத்துல வந்து ஹ்ரஸ்வ சப்தத்தை சொல்லி ஹ்ரஸ்வத்தை விதிக்கிறார். யதாதி நாமஹான ஹ்ரஸ்வ சப்தத்தை சொல்லாம விதிக்கிறார். அப்ப என்ன ஆயிடுது, அச்ச ஹ்ரஸ்வ தீர்க்க புருஷ சப்தங்களை சொல்லி அவர் அச்ச விதிச்சார்னா அந்த அச்சு யாருக்கு வரும்னா அச்சுடைய ஸ்தானத்துக்கு தான் வரும். அதுக்கு என்ன பண்ணார், அச்சஹாத சத்தியந்தம் பதம் அந்த சூத்திரத்தை உபகிச்சத்தைன்னு அர்த்தம் பண்ணார். ஈகோ குணத்துக்கு என்ன சொன்னாரோ அதேதான் இங்கேயும். ह्रस्वदीर्घ प्लुतशब्दैः यत्र अच्छि विधीयते तत्र अचः इति षष्ठ्यन्तं पदम् उपतिष्ठते. बालमनोरमा अचश्च अचः इत्यपि षष्ठ्यन्तशब्दः स्वरूपपरः. मुन्न சொன்ன மாதிரி அதேதான். पूर्वसूत्रे इकः इतिवत् एवञ्च अचस् इति तदनन्तरं सु प्रत्ययः எல்லா காரியமும் अचः स्वरूपपरम्. अचहना अचहने வாங்கிக்கணும். पूर्वसूत्रे इकः इतिवत् ऊकालो इत्यतः अच्छु ह्रस्वदीर्घ प्लुतः इति अनुवर्तते. அதுக்கு முன் சூத்திரம் ஊகாலோ ह्रस्वदीर्घ प्लुतः. அந்த சூத்திரத்துல ஊகாலஹான பதத்தை விட்டுடுங்க. அச்சு ह्रस्वदीर्घ प्लुतஹான அந்த ரெண்டு பதமும் இந்த சூத்திரத்துக்கு அனுவர்த்திக்கிறது. புரியுதா? இந்த சூத்திரத்தை ரெண்டு அனுவர்த்திக்கிறது. இதி யத்ர விதீயதே இத்யாதி அத்தியாஹாரியம் அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஃபலிதமாக என்ன ஃபலிதம், ह्रस्वदीर्घ प्लुतशब्दैः यत्र अच्छि विधीयते तत्र अचः इति षष्ठ्यन्तं पदम् उपतिष्ठते. उदाहरणम् என்ன, दिव उत इत्यादौ तु नेदं प्रवर्तते ह्रस्वादि शब्दानाम् अश्रवणात् ह्रस्वो नपुंसके प्रातिपदिकस्य इत्यादि उदाहरणम्. श्रीपम् न इह सुपात् ब्राह्मणकुलम् ह्रस्वो வந்து இப்ப दिव उत இப்ப दिव्य शब्दத்துக்கு दिव्य इत्यत्र विद्यमानस्य मकारस्य उकारः विधीयते. द्युमणिः द्युमणिः तत्र जिब् मणिः इति विद्यते. मकारस्य उत् उत् अपरः तत्कालस्य, तर्हि मकारस्य स्थाने दि उ इति भवति. दि उ इकोयनस्य यण् अप द्यु द्युमणिः इति रूपसिद्धिः. तत्र उकारः विधीयते, परन्तु उकारः अच्छिदेव. उकारम् अच्छुदाने आना उकारத்தை என்ன சொல்லி விதிக்கல, ஸ்வஹான்னு சொல்லி விதிக்கல, சாட்சாத் அப்படியே விதிக்கிறார். அந்த இடத்துல அச்சஹான்ற பதம் வராது. அச்சஹ பதம் வந்தா என்ன தரம் ஆயிடும், இவஹா அச்சஹா உத்துன்னு வரும். என்ன அர்த்தம் அதுக்கு, அந்த திவ்னுடைய அச்சுக்கு மட்டும்தான் அச்சுடைய ஸ்தானத்துல உகாரம் வரும். இப்ப திவ்னு போது வகாரம் அச்சு இல்லை, அப்ப உகாரம் வராம போயிடும். அப்ப அதனால இது மாதிரி இடங்கள்ல அச்சஹான்றதை அனுபவிக்காது. திவஹா அந்தியஸ்ய ஊத்து சூத்திரத்துடைய அர்த்தம் திவஹா அந்தியஸ்ய ஊத்து, திவ்னுடைய அந்தியமான என்ன எழுத்தா இருந்தாலும் ஊத்து வரும். दिव उत् इत्यादौ तु नेदं प्रवर्तते. किं कारणं, ह्रस्वादि शब्द अश्रवणात्, ह्रस्वादि शब्दानाम् अश्रवणात्. ह्रस्वो नपुंसके प्रातिपदिकस्य इत्यादि उदाहरणम्. ಏನಪ್ಪಾ ह्रस्वो नपुंसके प्रातिपदिकस्य. श्रीपम् संख्या नड़ा ह्रस्वो नपुंसके अपतेड़ा अतिरि कुलम अतिनि कुलम अतिरि रायम ராயம் அதிக்ராந்தம் அதிரி குலம். ஒரு குலம் ஒரு வம்சம் இருக்கு. ராயம்னா ரைஹினா செழிப்பு வனம். ராயம் அதிக்ராந்தம் வனத்தை வந்து மீறி இருக்கு அந்த குலம். என்ன அபிப்பிராயத்துல சொல்றான், தத்ர அதி ரை இது பவதி அத்தியாதய கிராந்தாதியர்த்தே தித்தீயான்ற அந்த வார்த்திகத்தினால அதி சு ஏற்கனவே பார்த்தா மாறுறான். அதி சு ரை அம் ராயம்னு சொன்னோமா இல்லையா, தித்தியா விபக்தி வரும். अतिसु रई हम अलौकिक विग्रहवाक्य समाज संज्ञा प्रातिपदिक संज्ञा सुपो धातु प्रातिपदिक अतिसु लोपम रई के बिना अम्मुम போயிடுச்சு. இப்ப என்ன அதி ரை குலம்னு இருக்கு.
இப்ப இந்த அதிரைன்றது என்ன அர்த்தத்துல இருக்கு? குலத்தினுடைய விசேஷணமா இருக்கு. குலம் எப்படிப்பட்ட குலம்? அதிரை குலம். அப்ப ஏவம் அதிரை ஏததபி நபும்சகம். நபும்சகே பிராதிபதிகஸ்ய ஹ்ரஸ்வா. நபும்சகலிங்கமா இருந்ததுன்னா பிராதிபதிகத்துக்கு என்ன வரும்? ஹ்ரஸ்வம் வரும். ஹ்ரஸ்வோ நபும்சகே பிராதிபதிகஸ்ய. தத்ர பிராதிபதிகஸ்ய இதி ஷஷ்டி வித்யதே. அலோன்த்யஸ்ய இதி. நபும்சகே பிராதிபதிகஸ்ய அந்தியஸ்ய ஹ்ரஸ்வः. அதிரை ரயில ரேபோத்திரமான ஐகாரம். இப்ப அச்சஸ்ட சூத்திரமும் சேரட்டும். சேர்ந்தா அது சேர்ந்ததுன்னா நபும்சகே பிராதிபதிகஸ்ய அந்தியஸ்ய அச்சஹ ஹ்ரஸ்வः. ரேபோத்தர ஐகாரஸ்ய ஹ்ரஸ்வः. ஐகாரத்துக்கு சம்ஸ்கிருத பாஷையில ஹ்ரஸ்வமே கிடையாது இல்லையா? ஏ ஐ ஓ நாலு பேருக்கு ஹ்ரஸ்வம் கிடையாது. அப்ப இங்க ஐக்கு ஹ்ரஸ்வத்தை விதிக்கிறாரே அப்படின்னா அப்ப என்ன எடுத்து அந்த ஐகாரத்துக்கு அந்த சாதிருஷ்யம் வச்சு ஐகாரத்தை ஸ்தானி இகாரா வருது. ஏத்த யுக்வா அது ஒரு சூத்திரம். அவரே ஒரு நியமம் போட்டார். ஏச்சஹா இக்கப்பா நான் ஏச்சுக்கு ஹ்ரஸ்வம் கிடையாது நம்ம பாஷையில. இருந்தாலும் நான் சில இடங்கள்ல ஏச்சுக்கு ஹ்ரஸ்வத்தை விதிச்சிருக்கேன். எங்கெங்கெல்லாம் விதிச்சிருக்கணும் அங்க ஏச்சருடைய ஸ்தானத்துல இக்கு வரும் பாண்டா. ஏச்சஹா இக்கு ஹ்ரஸ்வா தேசே பாணியே சொல்லிட்டார். அப்ப ஏவச்ச அத்த ஐகாரஸ்ய ஸ்தானி இகாரஹ பவதி. அப்ப அதிரி குலம், அதிரி குலம், அதினு குலம், நாவம் அதிக்ராந்தம், அதினு படக மிஞ்சி போயிடுச்சு அந்த குலம். ஏதோ என்ன அர்த்தம் என்னவோ தெரியல. நௌஹு நாவஹ, நௌஹு நாவோ நாவஹ நாவம். நாவம்னா அத அதிக்கிரமணம் ஆயிடுச்சு. நாவம் அதிக்ராந்தம். அப்ப இதே மாதிரி அதிசு நௌ அம் விபக்தி பிரத்யம். இதே மாதிரி சமாச சம்ஜா பிராதிபதிக சம்ஜா சுட்லுக்கு அதி நௌன்னு இருக்கும். இப்ப என்ன லிங்கத்துல இருக்குது? நபும்சக லிங்கத்துல. ஏன்னா குலம்க்கு இது விசேஷனம். அப்ப ஹ்ரஸ்வ நபும்சகே பிராதிபதிகஸ்ய இதி நகாரோத்தர ஔகாரஸ்ய ஹ்ரஸ்வः. ஔகாரத்துக்கு ஹ்ரஸ்வம் உகாரம் வரும். அதினு குலம். இப்ப இவர் என்ன பண்ணிருக்கார்? ஸ்ரீபம்னு எடுத்திருக்கார். இப்ப ஸ்ரீயம் பாட்டின்னு வச்சுக்கோங்க இல்லையா? ஸ்ரீபம் ஸ்ரீபா லக்ஷ்மியை காப்பாற்றக்கூடியது. ஸ்ரீபம் குலம். ஸ்ரீபா இது பவதி. கதம்? அதுல சொன்ன மாதிரியே ஸ்ரீ அம்மு பா பூ இருக்கும். ஸ்ரீ அங்க என்ன சொல்லலாம்? அதிசு ரை அம்முன்னு சொன்னோம் இல்ல? ஆனா அதி பிரதமா விபக்தி இருந்தோம், ரை தித்யா விபக்தி இருந்தமா இருக்கு. அதிசு ரை அம்முன்னு சொன்னோம். இங்க மாத்தி ஸ்ரீயம் பாத்தின்னு சொல்லவே இங்க என்ன? ஸ்ரீ அம்மு பான் இருக்கு. ஸ்ரீபா. ஸ்ரீபாவை என்ன லிங்கத்துல நாம உபயோகப்படுத்த போறோம்? நபும்சக லிங்கத்துல. அப்ப ஹ்ரஸ்வோ நபும்சகே பிராதிபதிகஸ்ய சொன்னா ஸ்ரீபா. இப்ப இந்த இடத்துல அச்ச அச்சுக்குதான் வரும்னா அது ஆகாரத்துக்கு ஒண்டி வரும். ஸ்ரீபம் ந இஹா சுபாத் பிராமண குலம். வேற இடம் அந்த பிராமண குலமா சோபனமான பாதங்களை உடையது. சுபாத் சொல்றான். तत्र पश्यन्तु सुपात् इति विद्यते. सुपात् इति कस्मिन् लिङ्गे विद्यते? नपुंसकलिङ्गे. न कुलकरिके विशेषः. அப்ப ஹ்ரஸ்வோ நபும்சகே பிராதிபதிகஸ்ய என்ற சூத்திரத்தினால சுபாத் இதி பிராதிபதிகம் நபும்சகலிங்கே வித்யதே. ஹ்ரஸ்வஹ பவேத்னா என்ன ஆயிடும் உங்களுக்கு? அலோன்த்யஸ்யவனால அந்த தகாரத்துக்கு ஹ்ரஸ்வம் வந்துடும். சுபாத்துல இருக்கக்கூடிய தகாரத்துக்கு என்ன வந்துடும்? ஹ்ரஸ்வம் வந்துடும். அதை தடுக்கணும். வர இங்கெல்லாம் ரைட். இங்க என்ன? யார் அந்தியமோ அவரே அச்சு, யார் அச்சோ அவரே அத்தியமா இருந்தார். ஆனா சுபாத்துன்ற இடத்துல தகாரத்துக்கு வரக்கூடாது நமக்கு. அப்ப அச்சப்த சூத்திரம் போடவே ஹ்ரஸ்வ நபும்சகே பிராதிபதிகஸ்ய அந்தியஸ்ய அச்சஹ ஹ்ரஸ்வஹன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்தியத்துல அச்சு இருந்தாதான் ஹ்ரஸ்வம் வரும். அதிரை இத்தியத்திர அந்தியஹ அச்சு வித்யதே தத்ர ஹ்ரஸ்வஹ அதிரி இதி பவது. अतिनु इत्यत्र नौ अन्त्यः अचि विद्यते तस्य ह्रस्वः भवतु अतिनु इति भवतु. श्रीपा इत्यत्र अन्त्यः आकारः सः अचि विद्यते तस्य ह्रस्वः भवतु श्रीपम् इति भवतु. अत्र तावत् श्री सुपात् इत्यत्र यः अन्त्यः सः अच् नास्ति इति कारणात् अस्य ह्रस्वः यद्यपि नपुंसकलिङ्गे विद्यते प्रातिपदिकं तथापि न ह्रस्वः. एवञ्च सुपात् ब्राह्मणकुलम् அப்படியே. அப்ப இதை தடுக்கிறதுக்காக தான் அச்சப்த சூத்திரம் போட்டிருக்கார். ந இஹ சுபாத் பிராமண குலாம். இந்த ரெண்டுமே இந்த பரிபாஷா சூத்திரத்துல ஒரு நாகேஸ்வர் சொல்லும் பொழுது
இந்த சம்ஜா சூத்திரத்தையும் பரிபாஷா சூத்திரத்தையும் சிஷ்யால் படிக்கும் பொழுது எப்படி படிப்பா அப்படின்றதுக்கு ரெண்டு பிரகாரம் சொன்னான். ஒரு பிரகாரம் கையட்டர்லாம் சொல்லும்போது என்ன பண்ணார், காரிய யசோத்தேசம் சம்ஜா பரிபாஷம் அப்படின்னு ஒரு பரிபாஷா. சிஷ்யால் படிக்கும் பொழுது இந்த சம்ஜா சூத்திரத்துக்கு எந்த விதி சூத்திரத்துல உபயோகம்னு கேட்க மாட்டாங்க சில பேர். சொன்னா அப்படியே மந்தம் பண்ணிடுவோம். ஓஹோ அகார ஏகார ஓகாரங்க குணம்னா அகார ஏகார குணம் அப்படியே வாங்கிடுவான். எந்த இடத்துல நீங்க குணகான்னு சொல்றீங்கன்னு கேட்கவே மாட்டான். இப்படி சிஷ்யா பரிபாஷா சூத்திரம் வரும்பொழுது இப்ப எடுத்துக்கோங்க, எங்கேயாவது நான் எங்கேயாவது பாணினி குண சப்தத்தை சொல்லி குணத்தை விதிச்சாருன்னு சொன்னா அங்க இக்ககான சக்கியம் பதம் உபஸ்திதமாகும். புரியுதா இல்லையா நான் சொல்றது? அப்ப இப்படியே போதுமே. நான் அந்த சுபோ தாத்து பிராதிபதிக யோகோ சூத்திரத்தையோ அல்லது இந்த புகந்த லகுபதத்தை சூத்திரம் சொல்ல வேண்டிய சூத்திரத்தினே அர்த்தம் சொன்னா அப்படியே அது எப்படி புரிஞ்சுப்பான்னா அது ஒரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. அவன் யதாசுத்த கிராகி சிஷ்யன்னு பேரு. குரு சொல்லி தந்ததை அப்படியே வாங்கிட்டு பவிஷ்யதி கிஞ்சித் அனேன பிரயோஜனம் இது ஞானமாத்திரேன சந்துஷ்யத்து யதாசுத்த கிராகி பிரதிபத் பிரபேக்ஷா அயம் பக்ஷா. யார் சொல்லி தந்திருக்காரு, எங்கேயாவது ஒரு சூத்திரத்துல குணசப்தத்தையோ விருத்தி சப்தத்தையோ உச்சாரணம் பண்ணி பாணினி குணத்தையோ விருத்தியோ விதிச்சாருன்னா அங்க இக்காக சத்தியஸ்தம் பதம் போய் நிற்கணும்னு சொல்லிருக்கா. அப்படியே நோட்டு பண்ணிடுவான். அவ்வளவுதான். அவன் நல்ல சிஷ்யன் தான், குருவை மீற சிஷ்யன். அவன் கேள்வியே கேட்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவானா, நீ 6வது அத்தியாயம் படிக்கும் பொழுது எப்ப அந்த சார்வதாத்துக்கு ஆறுதாத்துக்கு 6வது அத்தியாயம் அங்க வரும் பொழுது நீங்க முதல் அத்தியாயத்துல படிச்ச அந்த சம்ஸ்காரத்தை வச்சு நாங்க அப்ளை பண்ணுவோம். குணவருத்தி குணவருத்தி இருக்கு. சாரி புகந்த லகுபதத்தை சார்வதாத்துக்கு ஆறுதாத்துக்கு மிரேர் குண மிருஜேர் விருத்திக்குன்னா ஒரு குணசப்தம் இருக்குன்னா உடனே இந்த சம்ஸ்காரம் அங்க வேலை பண்ணுவாங்க. இது ஒரு இப்படி பண்றதா ஒரு சிஷ்யா. சம்ஜா சூத்திரம் விதி சூத்திரத்தை இவன் அப்படியே படிப்பான். ஆனா இதை நாகேசன் கண்டிக்கிறார். நாகேசன் என்ன சொல்றார், சம்ஜா சூத்திரம் ரைட்டுப்பா, இதுக்கு இது சம்ஜான்னு சொன்னா நீ அப்படியே புரிஞ்சுக்கலாம். ஆனா பரிபாஷா சூத்திரத்தை படிக்கும் பொழுது அதுக்கு நீங்க உதாரணம் கொடுக்காம பரிபாஷா சூத்திரம் புரியவே புரியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப எடுத்துக்கோங்க, இது எங்க இருக்கு, முதல் அத்தியாயம் முதல் பாடம் 3வது சூத்திரம் இப்பவும் இருக்கு. முதல் அத்தியாயம் முதல் பாடம் 3வது சூத்திரம் நடத்தும் பொழுது குருவுக்கு என்ன கஷ்டமா 6வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய சாரதாத்மிக சூத்திரத்தை இங்க கொண்டு அவர் அர்த்தம் பண்ணணும். அப்ப இந்த பட்சத்துக்கு யசோத்தேச பட்சம், அதாவது இந்த இகோ குணவருத்தி சூத்திரம் தன் இடத்தை விட்டு போகாது. இந்த சூத்திரம் என்ன சூத்திரம், பரிபாஷா சூத்திரம். இது தன் இடத்தை விட்டு போகாது. ஆனா இந்த யசோத்தேச பட்சத்துல இருக்கக்கூடிய சிஷ்யத்தை நடத்தும் பொழுது ஆச்சாரியர் அந்த சூத்திரத்தை கொண்டு இங்க நடத்தி காமிச்சாதான் ரைட்டு. கைகட்டர் சொல்ற மாதிரி இதை அப்படியே புரிஞ்சுக்கோ, நான் விதி சூத்திரத்துக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்றது தப்புன்ட்டாரு. இது இந்த பட்சத்துல பரிஷ்காரம் பண்ணி இது யசோத்தேச பட்சம். காரியகால பட்சம்னா என்னன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் சம்ஜா சூத்திரமும் பரிபாஷா சூத்திரம் நடத்தினா காலையே வாங்கிக்க மாட்டாங்க. என்ன அவனுடைய எண்ணமா, இது எங்க உபயோகப்பட போகுது, விதி சூத்திரத்தில் தானே. நீ ஆத்குணஹா சூத்திரம் நடத்து. ஆத்குணஹா சூத்திரம் நடத்தும்போது நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், குணம்னா என்னன்னு கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதே குணஹா சூத்திரத்தை அங்க கொண்டு வந்து நடத்துங்க. இங்க சம்யா சூத்திரம் பரிபாஷா சூத்திரம் அது கேரே பண்ண மாட்டாங்க. இப்ப சார்வதாத்மிக ஆறுதாத்மிக சூத்திரம் நடத்தும் பொழுது நான் உங்களை கேள்வி கேட்கிறேன், இந்த புகந்த லகுபதம் லிக்கு இருக்கு, அந்த அந்தியமான கட்டாரத்துக்கு குணம் வருமா நான் கேட்கிறேன். அப்ப நீங்க இகோ குணவருத்தி நடத்துங்க. அப்படி சில ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு காரியகால பட்சம்னு அவங்களுக்கு ரெண்டு பட்சம் இல்ல. ஆனா இப்ப நாம விதி சூத்திரங்களை இங்க நடத்துறதுனால பரிபாஷா சூத்திரத்தை காட்டியும் கொஞ்சம், அதாவது சம்யா சூத்திரத்தை காட்டியும் கொஞ்சம் லேட் ஆகும் இந்த பிரகரணம். இதுக்கு இது கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஆத்யந்தௌ டக்கிதௌ இதோ யஸ்ய ரூபோ தஸ்ய கிரமாத ஆத்யந்தாவயனோ சஹ. இப்ப கீழே பார்க்கலாம். ஆத்யந்தௌ டக்கிதௌ, ஆத்யந்தௌ ஆதிஷ்ட அந்தஸ்ட ஆத்யந்தௌ. அது ஒரு சில இடங்கள்ல சமாசம் முதல்ல சின்ன சின்ன பதங்களா சமாசம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமாசம். ஆதிஷ்ட அந்தஸ்ட ஆத்யந்தௌ. தச்ச கிச்ச ககௌ, அதாவது நமக்கு அபிப்பிரேதமான வர்ணம் ரெண்டு தான். அப்படின்னா ஆகும். அது உச்சாரண கிளேசம் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா தீர்க்கு பின்னாடி ஒரு அகாரத்தை சேர்த்துட்டாங்க. கஷ்ட கஷ்ட சொல்ல இங்க கிச்சாண்டாங்க. அது அவர் இஷ்டம், நம்ம நம்ம ஒன்றும் கேட்க முடியாது. அதாவது கஷ்ட சூத்திரம்
கசதா வந்து கஷ்டத்துனா இருக்கும். என்னடா உச்சாரணத்துக்கு இது உச்சாரண கிளேசத்தை பரிகாரம் பண்றதுக்கு ஒரு அகாரம் இருந்தா போதும் அவர் நினைச்சிருக்காரு. டக்கவு ஆத்யந்தௌ டக்கவுன்னு இருக்கா. டகாராத்து அகாரः உச்சாரணார்த்தः. டகௌ இதௌ யயோஹோ தௌ டகிதௌ. டகௌ இதௌ யயோஹோ தௌ. யயோஹோனா இது சப்தஸ்வரூபம்னு மனசுல வாங்கிக்கணும். யயோஹோ சப்தயோஹோ யயோஹோ சப்தயோஹோ டகௌ இதௌ எந்த ரெண்டு சப்தங்கள்ல அகாரமோ அல்லது ககாரமோ இத்து இத் சஞ்சகமாக இருக்கோ அந்த சப்தங்களுக்கு என்ன பேரு? டகிதௌ. டகௌ இதௌ யயோஹோ தௌ டகிதௌ. द्वन्द्वान्तः इत् शब्दः प्रत्येकं सम्बध्यते ने சொன்ன பாருங்க. இந்த டகிதௌனா டகௌ இதௌனா ககாரமும் இத்தா இருக்கணும், ககாரமும் இத்தா இருக்கணும். ககாரம் மட்டும் இத்தா இருக்கணும் சொல்லக்கூடாது. द्वन्द्वान्ते श्रूयमानस्य प्रत्येकं सम्बन्धः. தித்கிதௌ ஆத்யந்தாவயவஸ்தः. என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னா, இப்ப அவர் வந்து டக்கித்தவுன்னு சொன்னார் இல்லையா, இந்த டக்கித்தவு நாம பிரிச்சு புரிஞ்சுக்கலாம். டக்கித்தவு இத்தத்துல இத்துன்னு இருக்கா, இந்த கிருவி இத்தையும் சேர்த்து டக்கி டித்துன்னு ஒண்ணு பண்ணுவோம். கிருவியும் இத்தையும் சேர்த்து கித்துன்னு பண்ணுவோம். யஹா கித் யஹா டித்து யோவா கித்துன்னு தனியா அர்த்தம் பண்ணுவோம். அப்ப டித் கித்தவு கித்தும் கித்தும் ஆத்யந்த அவயவஸ்தா. ஒரு லட்சியத்தினுடைய ஆத்ய அவயவமாகவும் அந்த அவயவமாகவும் ஆகும். ரெண்டு பேர் கித்து ஆத்யவயமாகும், கித்து அந்தாவயமாகும். யதாசங்கம் லோக விவகாரத்துல சிலது கிடையாது, இந்த விவகாரம் உண்டு. இப்ப ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு சிஷ்யால் இருக்கா. ரெண்டு சிஷ்யாவுக்கு ரெண்டு பழத்தை கொடுக்கணும். ஒரு ஆப்பிள் ஒரு மாம்பழம் கொடுக்கணும். அந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு பழத்தை கொடுக்கணும்னா முதல் பையனுக்கு முதல் பழம், ரெண்டாவது பையனுக்கு ரெண்டாவது பழம் நியமம் லோகத்துல கிடையாது. யாருக்கு வேணா எதை வேணா கொடுக்கலாம். ஆனா இந்த சாஸ்திரத்துல என்னன்னா யதாசங்கம் ரெண்டுமே சமமாக இருந்ததுன்னு சொன்னா முதலுக்கு முதல் ரெண்டாவது ரெண்டாவது. ஆத்யந்தவன் போது ரெண்டு இருக்கு, டக்கித்தவன் போது கித்து கித்து ரெண்டு இருக்கு. ஏவம் கித்து ஆதிஹி பவதி கித்து அந்தஹா பவதின்னு நாம வச்சிருக்கோம். கித்தோ ஆத்யந்தாவயவஸ்தா. இப்ப என்ன ஆகாங்ஷா வருது? கஸ்ய கித்து ஆத்யவயமா வரும், கித்து அந்தாவயமா யாருக்குன்னு கேள்வி வருதா இல்லையா? கஸ்யேதி ஆகாங்ஷாயாம் யஸ்ய தௌ விஹிதௌ தயோஹோ இது அர்த்தாத் லப்யதே. யாருக்கு விதிச்சிருக்காரோ அவருக்கு வந்து ஜெனரலா இங்க அர்த்தம் கிடையாது. ததா சித்கிதோ யஸ்ய கிரமாதி இது யதாசங்கிய சூத்திர லக்ஷம். கிரமாத்ன்ற அம்சம் யதாசங்கியம் அனுதேசா சமானாம்னு அப்படி ஒரு சூத்திரம். யதாசங்கியம் அனுதேசா சமானாம். இப்ப இது ஒரு இடம் பார்க்கலாம், பார்த்தாதான் இது புரியும். இதே மாதிரி காரியகால பட்சமா இருக்கலாம், இல்ல யசோதேச பட்சமா இருந்தாலும் ஒரு விதி சூத்திரம் காமிச்சாதான் தெரியும். இப்ப வந்து ஆமா அனுதேசா நாம உபதேசா. ஏன் அப்படின்னா விதி சூத்திரம் மட்டும் எடுத்துக்க முடியாது, வேற வந்து பரிபாஷா சூத்திரங்களை கூட இந்த நியமம் உண்டு. இப்ப ஆத்யந்தோ டக்கித்தோ என்ன சூத்திரம்? விதி சூத்திரம் இல்லை, அது வந்து பரிபாஷா சூத்திரம். அந்த பரிபாஷா சூத்திரத்துல யதாசங்கிய சூத்திரம் நமக்கு தேவைப்படுது இல்லையா? இப்போ உதாரணம் எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கலாம்? அடாகனம் வச்சுக்கலாமா? அடாகனம் இப்ப வந்து தாத்து, தாத்துவுக்கு லுங் லங் ரிம்சு அடுதாத்தா. என்ன அர்த்தம்? தாத்து அந்த உத்தேசம். தாத்து தாத்தோ தாத்துவுக்கு லுங் லங் ரிம்சு, லுங் பிரத்தியமோ லங் பிரத்தியமோ லிங் பிரத்தியமோ பின்னாடி இருந்ததுன்னா தாத்துக்கு அட்டுன்னு ஒரு ஆதேசம் வரும். இப்ப உத்தேசம் தாத்து, விதேயா அட்டு, விதேயா அட்டு, லுங் லங் ரிம் இது மூணு வந்து நிமித்தம். இப்ப அடாகமம் வருது. அட்டு ஆகமம் பார்த்தோன்னு சொல்லும் பாருங்க, உபதே அட்டு உபதேசம். ஹலந்தியம் சூத்திரம்னா டகாரத்துக்கு இஷ்டம் வந்து லோகமா இருக்கு. இப்ப ஆயிட்டு அவசிஷ்யது. ஆயிட்டு ஆ எப்படி இருக்கு? டித்தா இருக்கு. டு இத்து எஸ்யசா டித். ஆ டித்தா ஆல இருக்கு. டகாரம் இஷ்டம் வந்து ஆ டித்து. டித்து கஸ்ய உக்தா? தாத்தோஹோ உக்தா. ஆச்சாரியேன டித் அகாரः கஸ்ய விஹிதா? தாத்தோஹோ விஹிதா. அப்ப அது வரும் பொழுது தாத்துடைய ஆத்யவயவமாக வரும். தாத்துடைய ஆதின்னா தாத்துக்கு முன்னாடி வந்துடும். அபூத் அபூத், ஆபூ அத்து அபவத் இதெல்லாம். யஹா சித்து விதேயா வித்யதே
சஹா யஸ்ய விஹிதா, யாருக்கு விதிச்சிருக்காருன்னு ஆத்யந்தோட விதி சூத்திரத்துல தெரியாது. ஏன்னா அது வந்து பரிபாஷா சூத்திரம். விதி சூத்திரத்துல நீங்க பார்க்கும்போது எந்த சித்தானது யாருக்கு விகிதமோ அவருடைய பூர்வத்துக்கு வரும். இப்ப சித்து பூர்வத்துல வருதுன்னா அலிகத்து அபவத்து. சித்துக்கு உதாரணம் என்ன? சித்துக்கு நமோ ஹ்ரஸ்வாத நமம் நித்யம் அது எடுத்துக்கோங்க. நமஹா ஹ்ரஸ்வாத அசி அது நமக்கு இது அதுவும் சொல்லிடலாமே. நமோ நமோ ஹ்ரஸ்வாதத்தில் நமக்கு நித்தியம். அதாவது நம்ம ஒரு பிரத்யாகாரம் நகார நகார நகாரம் மூணுக்கும் நம்மன்னு பேர். ஒரு பதத்துடைய கடைசியில நம்ம இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி அச்சு இருந்ததுன்னா அப்ப அந்த அச்சுக்கு என்ன வரும்னா உங்களுக்கு நமுத்துன்னு ஆகணும். நமுத்தாகணும். நமுத்தாகணும் அப்படின்னா ஒரு பார்சல்ல வந்து 3 பேருக்கு ஏதோ வஸ்து அனுப்புற மாதிரி நமுத்து ஒன்னா இருக்கு. அதுல நம் பிரத்யாகாரம் இருக்கு. அப்ப 3ஆ பிரிச்சுக்கணும். நம்ம முட்டு நுட்டு நுட்டுன்னு 3ஆ பிரிச்சுக்கணும். நம்ம பிரத்யாகாரம் மாநில விட்டு பின்னாடி சேர்த்துட்டாரு. ஒரு 3 புத்தகத்தை ஒரே பார்சல்ல அனுப்புறது இல்லையா? அப்ப அதுக்குள்ள நம்மனா நகார 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 3 பின்னாடி விட்டு போட்டார். நாம அதை பிரிச்சோன்னு சொன்னா நுட்டு நுட்டு நுட்டுன்னு வரும். இப்ப உதாரணம் பிரத்யங்கு ஆத்மா, பிரத்யங் ஆத்மா. நமஹா அங்க வந்து பிரத்யங் நகாரஹா வித்தியதே சஹ நம. நமஹா ஹ்ரஸ்வாத் அந்த நமக்கு முன்னாடி ஹ்ரஸ்வம் இருக்கும். பிரத்யங் யகாரத்துக்கு ஹ்ரஸ்வம் இருக்கும். ஹ்ரஸ்வம் ஹ்ரஸ்வத்துக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு அச்சு இருக்கணும். நமஹா ஹ்ரஸ்வாத் அச்சி. ஆத்மால ஆகாரம் என்னது? அச்சு. அப்ப அந்த ஆகாரத்துக்கு யார் ஆகணும்னா முட்டு ஆகணும். முட்டு முட்டு யாருக்கு விகிதம்? அது ஆகாரத்து விகிதம். எஸ்ய விகிதா சஸ்ய ஆத்யவயவா. அப்ப பிரத்யங்க பிரிச்சிருந்தோம். அந்த ஆத்மாவ ஆவுக்கு முன்னாடி அந்த முட்டு வரும். பிரத்யங்கு முட்டு ஆத்மா. பிரத்யங் முட்டுல இப்ப வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணிருப்பான். சகாரத்து ஹலந்தி சம்யா உகாரத்துக்கு சம்யா மாத்திரம் இருக்கும். பிரத்யங்கு ஆத்மா பிரத்யங் ஆத்மா. தனு அச்சுதா தன் நச்சுதா. சுபணு ஈஷா சுபணு நீஷா. உதாரணம் இன்னொரு உதாரணம் இங்கே கொடுத்துருக்கா? இங்க கொடுத்துருக்கா? நோஹோ குப்து ஷரி. அஸ்ய கஹா சஹா நோஹ நகார நகாரங்கள். நோஹோ ஷரி கர் கர்ண சர். இந்த 3 வர்ணங்கள் பின்னாடி இருந்ததுன்னா அது துக்கு யதா சஞ்சம். இப்ப லட்சியத்துல ஒண்ணு எடுத்துக்கலாம். லட்சியத்துல நகாரம் இருந்து கவர்க பஞ்சமம் இருந்து பின்னாடி ஷர் இருந்ததுன்னா இந்த கவர்க பஞ்சமத்துக்கு குக்கு ஆகணும். இப்ப இப்ப என்ன உதாரணம்? பிராங்கு ஷஷ்டா. பிராங் லட்சிய நகாரா வித்தியதே. ஷஷ்டா இத்தியத்திர ஷகாரா ஷர் யாரு விதிக்கிறாரு? குக்க விதிக்கிறார். அப்ப குக்கு வருது. லட்சியம் என்ன? நகாரம். லட்சிய குக்கு எப்படி இருக்கு? கித்தா. குக்கு ககாரா இத்து கித்தா. அப்ப அந்த பிராங் நகாரத்துல அந்தாவயவமா பின்னாடி வரும். அப்ப பிராங்கு குக்கு ஷஷ்டான்னு பண்ணிக்கோங்க. कुक्ल ककारस्य हलन्ति संज्ञा लोपः उकारस्य उपदेशे संज्ञा लोपः ख इति अवशिष्यते. प्रामुख षष्ठः. प्रामुख षष्ठः. ये न தெரியுதுன்னா ஆத்யந்தோட்டகதோ இது சூத்திரம். தித்கிதோ யஸ்ய யுக்தோ தஸ்ய க்ரமாத் ஆத்யந்தாவயவயுக்தான் பரிபாஷா சூத்திரம். விதி சூத்திரங்கள்ல பாணினி ஏதாவது சித்தாக விதித்தார்னா யாருக்கு அந்த சித்த விதிச்சிருக்காரோ அவருடைய ஆத்யவயவமாக அந்த சித்து வரும். பாணினி தன்னுடைய விதி சூத்திரத்துல யாரையாவது சித்தா விதிச்சார்னா யாருக்கு அதை விதிச்சிருக்காரோ அவருடைய அந்தாவயவமாக அந்த சித்து வரும். சித்துக்கு உதாரணம் அடாகமஹா. அது மாதிரி நமோ ஹ்ரஸ்வாதத்தில் நமுத்து நிச்சயம் எல்லாம் சித்துக்கு உதாரணம். சித்தான ஆகமத்துக்கு உதாரணம் நோ குத்து ஷரி. அது மாதிரி நிறைய உதாரணம். கிரமா ஒரு மணிக்கு கொஞ்சம் அவசேஷம் இருக்கு. நாளைக்கு வேணா பார்க்கலாம்.
பரிபாஷா பிரகரணம் கொஞ்சம் சிரமமா இருக்கா? பாக்குறீங்களா? அப்ளை பண்ண இன்னும் ஈஸியரா புரியாது. சம்ஜா பிரகரணம் ஒரு தடவை பாத்தீங்களா? ஏதாவது தேவையா? ஒரு தடவை பார்க்க முடிஞ்சுதாங்களா?